ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் நம்ம கேரளா நீட் அகாதமி ஒன் ஷாட் சீரீஸ்லேக்காக உங்களை எல்லாருமே வரவேற்கிறேன். நமக்கு இன்னைக்கு என் பேர் ஷிபு அகமது. இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸை பத்தி நமக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். +2 சாப்டர் தான் இது. டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பீரியோடிக் டேபிள்ல 4 பிளாக்ஸ் இருக்கு. எஸ், பி, டி அண்ட் எஃப். அதுல இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது டி பிளாக்கை பத்தியும் எஃப் பிளாக்கை பத்தியும் தான். டி பிளாக் எங்கே, எஃப் பிளாக் எங்கே எல்லாமே நம்ம இந்த பின்னாடி இந்த போர்டுல உங்களுக்கு பார்க்கலாம். இந்த எல்லோ கலர்ல இருந்த 2 ஏரியா தான் அது. இது டி பிளாக், இது எஃப் பிளாக். ரைட், பாருங்க இங்க எல்லாம் இருக்குது. இது எஸ் பிளாக், இது பி பிளாக். இந்த 2 பிளாக்கு பேரு தானா டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக். Why the blocks are how the blocks are classified in periodic table? Periodic table ஏது பேசிஸ்ல தான் இந்த மாதிரி blocks எல்லாமே கிளாசிஃபை பண்ணியிருக்கு. லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே வருது, ஏது சப்ஷெல்லில் லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் பண்ணுது, அது பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு எலமெண்ட்டும் டிஃப்ரெண்ட் பிளாக் ஆகி நம்ம கிளாசிஃபை பண்ணியிருக்கு. அப்போ கண்டிப்பா எஸ் பிளாக்னா லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர்ஸ் டு எஸ் சப்ஷெல். பி பிளாக்னா அந்த எலிமெண்ட் எல்லாருக்கும் லாஸ்ட் எலக்ட்ரான் என்டரிங் டு த பி சப்ஷெல். டி பிளாக் ஆகும்போது அவர் லாஸ்ட் எலக்ட்ரான் டி சப்ஷெல் வரும். எஃப் பிளாக் ஆகும்போது லாஸ்ட் எலக்ட்ரான் எஃப் சப்ஷெல் என்டர் பண்ணிடும். இது பேசிஸ் பண்ணி தான் பீரியோடிக் டேபிள் 4 பிளாக்ஸ் வந்தது. ரைட், நம்ம இன்னைக்கு டி அண்ட் எஃப் பிளாக் பார்த்தாச்சா. டி பிளாக் எங்கேன்னு, எஃப் பிளாக் எங்கேன்னு. பீரியோடிக் டேபிள்ல 3வது குரூப்ல ஸ்டார்ட் பண்ணி 12th குரூப் வரைக்கும், குரூப்னா என்னது, பீரியட்னா என்னது எல்லாமே நமக்கு தெரியும். 3rd குரூப்ல இருந்து 12th குரூப் வரைக்கும், அதே மாதிரி 4th பீரியட்ல இருந்து 7th பீரியட் வரைக்கும் டி பிளாக் தான். எஃப் பிளாக்னா எது, அது ஆக்சுவலி வேற பீரியட் மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் அது வேற பீரியட் அல்ல. 6th பீரியடுக்கும் 7th பீரியட்ல ஒரு பார்ட் தான் இவரு. அப்ப ஆக்சுவலி எஃப் பிளாக்ல 2 ரோ ஹொரிசோண்டல் ரோஸ் இருக்கு. அந்த 2 ஹொரிசோண்டல் ரோஸும் முன்னாடி இருந்தா அதே பீரியட்ல பார்ட் தான். இது 6th பீரியட்ல பார்ட் அண்ட் திஸ் இஸ் 7th பீரியட்ல பார்ட். ரைட், குரூப் இவருக்கு வேற தனித்தனியா குரூப் இல்ல. அவர் எல்லாரும் 3rd குரூப். எஃப் பிளாக் மொத்தமா 3rd குரூப்புக்கு இடையில தான் வரும், 3rd குரூப்புக்குள்ளே தான் வரும். ரைட், so that's all about the introduction part of D and F block elements. இன்னும் நமக்கு D block பத்தி முதல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான விஷயம் எல்லாமே சொல்லி ஒரு மணி நேரம் ஒரு 1 ஹவருக்குள்ளே நமக்கு இந்த சாப்டர் மொத்தமா இம்பார்ட்டண்டான விஷயம் எல்லாமா மொத்தமா நமக்கு டிஸ்கஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். ரைட், உங்களை எல்லாரும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே பார்த்துட்டே இருக்கணும், தூங்கக்கூடாது. ஏன்னா 1 ஹவருக்குள்ளே நமக்கு இந்த மொத்தம் சாப்டரும் டிஸ்கஸ் பண்ணி முடிக்கலாம். ரைட், வாங்க டி பிளாக் எலிமெண்ட்ஸை பத்தி முதல்ல சொல்லலாம். பாருங்க, டி பிளாக் எலிமெண்ட்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குரூப் 3 டு குரூப் 12, அதே மாதிரி 4th பீரியட் டு 7th பீரியட், டோட்டல் 40 எலிமெண்ட்ஸ், 40 எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. அவரு டி பிளாக் எலிமெண்ட்ஸ்னு அவருக்கு சொல்லதுக்கு காரணம், அது நம்ம ஜஸ்ட் முன்னாடி இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியாச்சு. அவர் லாஸ்ட் எலக்ட்ரான் டி சப்ஷெல்ல தான் என்டர் பண்ண போறது. டி சப்ஷெல், அந்த டி சப்ஷெல் எங்கே, ஆஃப் தேர் பெனல்டிமேட் ஷெல். இது 2 இம்பார்ட்டன்டான விஷயம் தான். பெனல்டிமேட் ஷெல்லில் டி சப்ஷெல்லில் லாஸ்ட் எலக்ட்ரான் என்றால் அவரை பேரு தான் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். அவரு தான் இந்த பிளாக்ல இன்க்ளூட் பண்ணியது. புரிஞ்சுச்சா? என்னது லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர்ஸ் டு டி சப்ஷெல். அது ஏது ஷெல்லில், ஏது மெயின் ஷெல்லில், பெனல்டிமேட் ஷெல். வாட் இஸ் மீன் பை பெனல்டிமேட் ஷெல்? லாஸ்ட் ஷெல்லுக்கு பேரு அல்டிமேட். அந்த ஷெல்லுக்கு உள்ளே செகண்ட் லாஸ்ட் ஷெல், அதுக்கு பேரு தான் பெனல்டிமேட் ஷெல். அந்த பெனல்டிமேட் ஷெல்லில் டி சப்ஷெல் லாஸ்ட் எலக்ட்ரான் என்றால் அந்த எலிமெண்ட்ஸ் தான் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவேன். குரூப் எங்க இருந்து எங்க வரைக்கும்னு நம்ம போர்டில் உங்களுக்கு பார்க்கலாம். 3 to 12, அதே மாதிரி பீரியட் 4 to 7,
general electronic configuration, that is another important area. இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல nth ஷெல் தான் லாஸ்ட் ஷெல். அங்க எல்லாம் லாஸ்ட் எலக்ட்ரான் வருது. அப்ப அங்க யாரு? எஸ் சப்ஷெல். அந்த என்எஸ் சப்ஷெல்லுல nth ஷெல்லுல எஸ் சப்ஷெல்லுல அவரு ஃபில் ஆயதுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரான்ஸ் எங்க வர போறது? என் மைனஸ் ஒன் டி, என் லாஸ்ட் ஷெல். அப்ப அதுக்குள்ள ஷெல்னா என் மைனஸ் ஒன். அதுல டி சப்ஷெல் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணி என்றால் அவரு தான் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஆனா ஜெனரல் கான்ஃபிகரேஷன் பார்த்தென்றால் உங்களுக்கு பார்க்கலாம், என்எஸ்ல வந்து 2 அல்ல, என்எஸ் ஃபுல் ஃபில் பண்ணியதுக்கு அப்புறம் தான் என் மைனஸ் ஒன் டிலேக்கு எலக்ட்ரான் வரணும். என்எஸ் ஃபில் ஆயதுக்கு அப்புறம் தான் என் மைனஸ் ஒன் டிலேக்கு எலக்ட்ரான் வரணும். ஆனா இங்க அப்படி இல்ல. என்எஸ் 0ன்னு இருக்கு, 2ன்னு இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னது? என்எஸ் 0 to 2. 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம் என்எஸ்ல. அதுதான் அர்த்தம். என்எஸ் ஃபில் ஆயினா என்எஸ்ல 2 தான் வரணும். அப்ப என்ன பிரச்சனை இங்க? சம் எலமெண்ட்ஸ் ஆஃப் டி பிளாக். டி பிளாக்ல கொஞ்சம் எலமெண்ட்ஸ் அவரை என்எஸ்ல ஒன்னா இல்லைன்னா 2 எலக்ட்ரானுமா உள்ள என் மைனஸ் ஒன் டிலேக்காக எடுத்துடும். எதுக்காக? ஃபார் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டல். டி ஆர்பிட்டல் ஹாஃப் ஃபில் ஆனென்றாலும் இல்லைன்னா ஃபுல்லி ஃபில் ஆனென்றாலும் அவருக்கு ஸ்டெபிலிட்டி வந்துடும். அந்த ஸ்டெபிலிட்டிக்காக அவர் அந்த என்எஸ்ல இருந்து எலக்ட்ரான் எடுக்கலாம். எங்க? என் மைனஸ் ஒன் டிலேக்கு. அப்ப அப்படி ஆகும்போது என்எஸ்ல எப்பவும் 2 இருக்காது. ஒரு எலக்ட்ரான் எடுத்தென்றால் என்எஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான் வரும்? ஒரு எலக்ட்ரான். 2 எலக்ட்ரான் எடுத்தென்றால் என்எஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான் வரும்? ஒன்லி 0 எலக்ட்ரான். 0 எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும். எலக்ட்ரானே கிடையாது. அப்ப அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எங்கே தான்? என் மைனஸ் ஒன் டில இருக்கும். So this is the general valence electronic configuration of D block and these are the elements, right? இன்னும் நமக்கு இவரை பத்தி கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம், ரைட்? ஜெனரல் கேரக்டர் டி பிளாக்ல ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ண போறது இவர ப்ராப்பர்ட்டிஸ் ஏதெல்லாமே அதுதான் இந்த போர்டில் உங்களுக்கு பார்க்கலாம். ஒன்று வந்து ஆட்டோமிக் அண்ட் அயோனிக் ரேடியஸ். ஆட்டத்தின் அயோனிக்கும் ரேடியஸ் அதுல எப்படி வேரியேஷன், லெஃப்ட் டு ரைட் வரும்போது எப்படி, அதே மாதிரி டாப் டு பாட்டம் வரும்போது எப்படி, இதெல்லாமே இந்த ஏரியாவில் நமக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நீங்க பாருங்க மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ். அவர் மெல்டிங் பாயிண்ட், அவர் சோலிட் வந்து லிக்விட் ஆகிறதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர், அதே மாதிரி லிக்விட் வந்து கேஸ் ஆகுதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர், அதுக்கு ட்ரெண்ட் எப்படி, வேரியேஷன் எப்படி, இதுதான் நெக்ஸ்ட். அயோனைசேஷன் என்தால்பி, ஆக்சிடேஷன் ஸ்டேட், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, formation of colored ions, formation of complexes, formation of interstitial compounds, alloy formation. இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இவரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறது, ரைட்? அதுல ஒன்னாவது வந்து ஆட்டோமிக் அண்ட் அயோனிக் ரேடியை பாருங்க. ஆட்டோமிக் அண்ட் அயோனிக் ரேடியை ஆக்சுவலி பீரியோடிக் டேபிள்ல லெஃப்ட் டு ரைட் வரும்போது ஆட்டோமிக் சைஸ் கம்மி ஆகி தான் வரும்னு நம்ம முன்னாடி +1 கிளாசிபிகேஷன் சாப்டர்ல படிச்ச விஷயம். லெஃப்ட் டு ரைட் வரும்போது சைஸ் கம்மி ஆயிடும். அதுக்கு காரணம் அவர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஏறுவதனால. லெஃப்ட் டு ரைட் தேர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா லாஸ்ட் ஷெல்லுக்கு மேலே நியூக்ளியஸுக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கு அதுக்கு பேரு தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ லெஃப்ட் டு ரைட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ், தேர்ஃபோர் சைஸ் டிக்ரீசஸ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது லாஸ்ட் ஷெல்லுக்கு மேலே நியூக்ளியர் சார்ஜ் ஏறி தான் வருதுன்னு அர்த்தம். அப்போ லாஸ்ட் ஷெல்லு உள்ள அந்த சென்டருக்குள்ள ஆக நம்ம நியூக்ளியஸுக்காக அது புல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ சைஸ் டிக்ரீசஸ். தட் இஸ் த ரீசன் ஃபார் த டிக்ரீஸ் ஆஃப் அட்டோமிக் அண்ட் அயோனிக் சைஸ் எலோங் எ பீரியட். அப்போ இங்கேயும் டி பிளாக்லும் லெஃப்ட் டு ரைட் வரும்போது சைஸ் கம்மி ஆகணும். அப்படிதான் ஃபர்ஸ்ட் எல்லாமே வருது. இந்த கிராஃப் பாருங்க, அந்த ப்ளூ லைன், அந்த ப்ளூ கிராஃப்லயாவது ஃபர்ஸ்ட் சீரீஸ் டி பிளாக்ல ஃபர்ஸ்ட் சீரீஸ் அது யாரு? ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கொபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ இன் டி பிளாக். அப்ப அவர்ல மேல இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்லேக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்க பாரு ஸ்காண்டியம் டு குரோமியம், ஸ்காண்டியம் டு குரோமியம் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. நம்ம முன்னாடி சொன்ன அதே விஷயம். அங்கே எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா குரோமியத்துக்கு அப்புறம் பாருங்க, குரோமியம் டு கோப்பர் வரைக்கும் இல்லைன்னா நிக்கல் வரைக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ். அவர சைஸ்ல அவ்வளோ வேரியேஷன் கிடையாது. ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ். லாஸ்ட் எலிமெண்ட் ஆன ஜிங்க பார்த்தென்றால்
சைஸ் இன்க்ரீஸ்ட். அப்போ இதுல நம்ம முன்னாடி சொன்ன ஒரு கரெக்ட் வேரியேஷன் நமக்கு கிடையாது. லெஃப்ட் டு ரைட் டிக்ரீசஸ் நம்ம முன்னாடி பீரியாடிக் டேபிள்ல ஒவ்வொரு பீரியட்லும் சொன்ன விஷயம். ஆனா இங்க அப்படி இல்ல. முதல்ல அது டிக்ரீஸ் ஆகுது. ஆனா அதுக்கப்புறம் அது வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ்ல இருக்குது. லாஸ்ட் எலிமெண்ட் இப்ப சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்? அப்ப அதுக்கு காரணம் என்னது? அப்படிதானே ஒவ்வொரு சீரிஸ் முதல்ல மேல பாருங்க. இந்த கிரீன் கலர்ல வந்து செகண்ட் சீரிஸ் டி பிளாக்ல செகண்ட் சீரிஸ் யிட்ரியம், சிர்கோனியம், டண்டாலம் அதே மாதிரி இது இது வந்து செகண்ட் சீரிஸ் பாருங்க. செகண்ட் சீரிஸ் யிட்ரியம், சிர்கோனியம், டண்டாலம் அதே மாதிரி டங்ஸ்டன், டெக்னீஷியம், ருஜினியம் இப்படி இந்த நெக்ஸ்ட் சீரிஸ் டி பிளாக் எப்பவும் நம்ம சீரிஸ் ஆகி தான் அவரை ப்ராப்பர்ட்டி எல்லாம் சொல்ல போறது. பிகாஸ் அவர் குரூப் வைஸ் சிமிலாரிட்டிக்கும் மேலே சிமிலாரிட்டி வந்து பீரியட் வைஸ் சிமிலாரிட்டி. அதனால லெஃப்ட் டு ரைட் அவரை ஒவ்வொரு கிளாஸ் ஆகி நம்ம கிளாஸிஃபை பண்ணிடும். அதுல ஃபர்ஸ்ட் சீரீஸ்னா ஃபர்ஸ்ட் ஹொரிசோண்டல் ரோ இன் டி பிளாக், செகண்ட் சீரீஸ்னா செகண்ட் ஹொரிசோண்டல் ரோ இன் டி பிளாக். ரைட்? அப்போ அதனால ஸ்காண்டியம் டு ஜிங்க் வரைக்கும், அதே மாதிரி யிட்ரியம் டு கேட்மியம் வரைக்கும் செகண்ட் சீரீஸ், லந்தானம் டு மெர்க்குரி வரைக்கும் தேர்ட் சீரீஸ். பார்த்தாச்சா? இனி நீங்க பாருங்க. Why first few elements size decreases from left to right? Then why next few elements having same size? And why last element have big size? இதுதான் இங்க டி பிளாக்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த சைஸ்ல வேரியேஷன் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்காண்டியம் டு குரோமியம் வரைக்கும் why size decreases? அது நம்ம முன்னாடி சொன்ன அதே விஷயம். From left to right size decreases due to increase in nuclear charge, effective nuclear charge. அது இங்கேயும் நடக்குது. After that chromium to copper almost similar size. அதுக்கு காரணம் நியூக்ளியர் சார்ஜ் ஏறும்போது ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் எஃபெக்டும் ஈக்குவலா இன்க்ரீஸ் ஆகுது. நியூக்ளியர் சார்ஜ் ஒரு புரோட்டான் வந்ததுனால நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே டைம்ல ஒரு எலக்ட்ரான் டி சப்ஷெல் வரும். டி சப்ஷெல்னா லாஸ்ட் ஷெல்லுக்கு முன்னாடி வந்த n-1 டி சப்ஷெல். அங்கே ஒரு எலக்ட்ரான் வரும்போது அது ஷீல்டிங் எஃபெக்ட் நியூக்ளியர் சார்ஜ்னு அவர் தட போறேன், மீன்ஸ் அவர் ஸ்கிரீன் பண்ண போறேன். அந்த ஸ்கிரீனிங் இன்க்ரீஸ் ஆகுதும் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது ஒரே மாதிரி. ஸோ இன்க்ரீஸ்டு நியூக்ளியர் சார்ஜ் கவுண்டர் பேலன்ஸ்டு வித் இன்க்ரீஸ்டு ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஸ்கிரீனிங் எஃபெக்டும் இந்த இன்க்ரீஸ் பண்ணிய நியூக்ளியர் சார்ஜும் கேன்சல் ஆகி போயிடும், கவுண்டர் பேலன்ஸ் பண்ணிடும். அப்போ எவ்வளோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் குரோமியத்தில் இருக்கா அவ்வளோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் காப்பர் வரைக்கும் இருக்கும்னு அர்த்தம். அப்படி ஆனென்றால் அவருக்கு எல்லாருக்கும் ஒரே சைஸ் வருவதற்கு காரணம் அதுதான். ஆனா லாஸ்ட் எலிமெண்ட் ஜிங்குக்கு சைஸ் இன்க்ரீஸ்ட். அப்ப அதுக்கு என்ன விஷயம்? ஜிங்க்ல எல்லா டி ஆர்பிட்டலும் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. எஸ் ஆர்பிட்டல் ஆல்ரெடி ஃபில்ட். ஸோ ஆல் எலக்ட்ரான்ஸ் ஆர் கேம். எல்லா எலக்ட்ரானும் வந்தாச்சு. ஸோ எலக்ட்ரான்ஸுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரே சார்ஜ். அப்போ மொத்தம் எலக்ட்ரான்ஸ் இதே மாதிரி ஃபில் ஆகி வந்தென்றால் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் ஹையா இருக்கும். அந்த எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் ஹை ஆகும்போது அவர் அந்த ரிப்பல்ஷனை கம்மி பண்ணதுக்காக இந்த எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் எலக்ட்ரான் கிளவுட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிடும். அப்படி எக்ஸ்பேன்ஷன் நடக்கிறதுனால அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு எல்லாமே அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆயதுக்கு காரணம் எலக்ட்ரான் ரிப்பல்ஷனு. அதனால எலக்ட்ரான் கிளவுட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயதுனால. ஸோ வி எக்ஸ்பிளைன்டு why size decreases for few elements and why almost similar size for few elements and why the size of the last element increased. ஒவ்வொரு பீரியட்லும் டி பிளாக்கில் இதுதான். அப்போ நீங்க பாரு நெக்ஸ்ட் சீரீஸ் அப்படிதான், இதே மாதிரி தான் ஆர்டர். 3 சீரீஸும் அப்படிதான் இதே சிமிலர் கர்வ்டு சைஸ் டைப் ஆஃப் அட்டாமிக் கிராஃப் தான் நமக்கு கிடைக்குது. ரைட்? இந்த கர்வ்டு டைப். ஆனா ஒரு விஷயம் நீங்க பார்த்தாச்சா, இந்த தேர்ட் சீரீஸுக்கும் ஃபோர்த் சீரீஸுக்கும் இடையில, தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரீஸுக்கும் செகண்ட் டிரான்சிஷன் சீரீஸுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கு பாருங்க.
இதுக்கும் இடையில இவ்ளோ கேப் இருக்கு. 3D series என்று சொல்லிடும் ஃபர்ஸ்ட் சீரிஸ். Why? Because their last electron enters to 3D subshell. செகண்ட் சீரிஸுக்கு அப்போ 4D சீரிஸ், தேர்ட் சீரிஸ்க்கு வந்து 5D சீரிஸ் அப்படிதான் நம்ம பேரு கொடுத்துரும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரிஸ் ஸ்காண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரிஸ், செகண்ட் டிரான்சிஷன் சீரிஸ், தேர்ட் டிரான்சிஷன் அப்படிதான். ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரிஸ்க்கும் செகண்ட் டிரான்சிஷன் சீரிஸ்க்கும் இடையில இவ்வளோ கேப் இருக்கு. அதுக்கு அர்த்தம் அவருக்கு இடையில சைஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. 3D series elements are smaller than the 4D series elements. 4D series elementsம் 3D series elementsம் பார்த்தென்றால் 3D சின்னதும் 4D பெருசும். ஆனா 4Dயும் 5Dயும் பாருங்க, இந்த எல்லோ கலர்ல பார்த்த இந்த கர்வ் வந்து 4D அண்ட் ரெட் கலர்ல வந்த இந்த கர்வ் வந்து 5D. ஆனா உங்களுக்கு இந்த போர்டுல பார்க்கலாம், அவர் ஆல்மோஸ்ட் சேர்ந்து தான் நிக்குது, கத்தி பிடிச்சு தான் நிக்குது, ரைட்? அதுக்கு அர்த்தம் அவருக்கு ரெண்டு பேருக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ்னா. மேலே இருந்து கீழே வரும்போது புதுசான ஷெல்ஸ் வரும், அப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அது 3Dல இருந்து 4D வரும்போது அப்படிதான். ஆனா 4Dல இருந்து 5D வரும்போது அப்படி இல்லைன்னு அர்த்தம். வை? அங்கேயும் புது ஷெல் வருது, புது ஷெல் வருது. 4Dல இருந்து 5Dக்கு வரும்போது புதுசான ஷெல் வருது. ஆனாலும் சைஸ் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகாது. ஆல்மோஸ்ட் 4Dக்கும் 5Dக்கும் சைஸ் வந்து சேம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். இதுக்கு காரணம் லாந்தனோய்டு கான்ட்ராக்ஷன். என்ன பேரு? லாந்தனோய்டு கான்ட்ராக்ஷன். பார்த்தாச்சா நீங்க? அட்டாமிக் அண்ட் அயோனிக் ரேடியோ செகண்ட் அண்ட் தேர்ட் டிரான்சிஷன் சீரிஸ். செகண்ட் டிரான்சிஷன் சீரிஸ் மீன்ஸ் நம்ம 4D சீரிஸ், இட்ரியம் டு கேட்மியம் வரைக்கும். அதே மாதிரி தேர்ட் டிரான்சிஷன் சீரிஸ்னா 5D சீரிஸ், லந்தானம் டு மெர்க்குரி வரைக்கும். அவருக்கு ரெண்டு பேருக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ் டியூ டு லாந்தனோய்டு கான்ட்ராக்ஷன். லாந்தனோய்டு கான்ட்ராக்ஷன்னா என்னது? லாந்தனாய்ட்ஸ் அதெல்லாமே நம்ம சொல்ல போற விஷயம் தான். ஆனாலும் நமக்கு இப்படியே சொல்லலாம். பீரியாடிக் டேபிள்ல லந்தானத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு பார்க்க வேணும் அது எலிமெண்ட் வந்து ஹாஃப்னியம் தான். ஆனா அந்த ஹாஃப்னியத்துக்கும் லந்தானத்துக்கும் இடையில ஒரு 14 அட்டாமிக் நம்பர் கேப் இருக்கு. லந்தானத்துக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 57, ஓகேவா? ஆனா ஹாஃப்னியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 58 இல்ல, நெக்ஸ்ட் எலிமெண்ட். ஆனா எலிமெண்ட் அட்டாமிக் நம்பர் பார்க்கும்போது அது 58 இல்ல, 72. அப்ப அந்த 57க்கும் 72க்கும் இடையில ஒரு 14 அட்டாமிக் நம்பருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் எஃப் பிளாக்ல ஃபர்ஸ்ட் சீரிஸ். அவர பேரு லாந்தனாய்ட்ஸ். லாந்தனாய்ட்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண போறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவரை எஃப் சப்ஷெல்லில் தான். ஏது எஃப் சப்ஷெல்லில்? 4F சப்ஷெல். அதெல்லாமே லேட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடும். இப்போ 4F சப்ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆயென்றால் அவருக்கு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மி ஆயிடும். 4Fக்கு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மி. எப்போ இந்த ஸ்கிரீனிங் எஃபெக்ட்டுக்கு ஆர்டர் இதுதான். யாரு நல்லா ஸ்கிரீன் பண்ணிடும்? எஸ் சப்ஷெல் நல்லா ஸ்கிரீன் பண்ணிடும். தென் அதுக்கப்புறம் பி சப்ஷெல், அதுக்கப்புறம் டி. மினிமம் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் யாருக்கு? எஃப்க்கு தான். அப்போ லாந்தனாய்ட்ஸ்ல வந்து எலக்ட்ரான் ஃபில் பண்ண போறது எங்க? எஃப் சப்ஷெல். அதுல எலக்ட்ரான்ஸ்க்கு ஃப்ரீ ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மி. அதனால நியூக்ளியர் சார்ஜ் வந்து நல்லா வெளியில் வரும். தட் மீன்ஸ் லாஸ்ட் ஷெல்லுக்கு மேல நல்லா நியூக்ளியர் சார்ஜ் வரும். அப்போ லாஸ்ட் ஷெல்லு நல்லா நியூக்ளியஸுக்கு பக்கத்துல அது வந்து அது இழுச்சிடும். ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஒரு இன்வர்ட் புல் அங்கே நடக்கும். ஸோ சைஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவ்வளோ பெருசாகாது. இந்த லாந்தனோட கான்ட்ராக்ஷன் வந்ததுனால சைஸ் கம்மியாகி தான் வரும். அப்ப லந்தானத்துக்கு அப்புறம் 14 எலிமெண்ட்ஸ் எஃப் பிளாக்கில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாஃப்னியம். அப்போ ஹாஃப்னியத்தில் உள்ள இந்த 14 4F ஆர்பிட்டல் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அவரை எஃபெக்ட் மீன்ஸ் அவரை ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மி ஆயதுனால அவரை அவர் எப்படி அவரை ஸ்கிரீனிங் எஃபெக்ட் கம்மி ஆயதுனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் லாஸ்ட் ஷெல்லில் ரொம்ப அதிகம். ஸோ சைஸ் டிக்ரீஸ்ட். அதுக்கு பேரு தான் லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன். ஸோ வாட் இஸ் லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் கேட்டென்றால் என்னது? இட் இஸ் த டிக்ரீஸ் ஆஃப் அட்டாமிக் சைஸ். அட்டாமிக் சைஸ்ல டிக்ரீஸுக்கு பேரு தான் லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன். ஆனா அதுக்கு காரணம் என்னது? டியூ டு த வீக் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 4F எலக்ட்ரான்ஸ். 4F எலக்ட்ரான்ஸுக்கு ஷீல்டிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மி ஆயதுனால அவரை சைஸ் கம்மியாக போற அந்த ஃபினோமினன் பேரு தான்
லாந்தனோய்டு கான்ட்ராக்ஷன். அந்த லாந்தனோய்டு கான்ட்ராக்ஷன் நடக்குதுனாலே தேர்ட் சீரிஸ் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் சாரி டி பிளாக் எலமெண்ட்ஸ் தேர்ட் சீரிஸ்ல டி பிளாக் எலமெண்ட்ஸுக்கு வந்து சைஸ் கம்மியாயிடும். அதனால இந்த 4D சீரிஸும் 5D சீரிஸும் ஆல்மோஸ்ட் ஒரே டைப் ஒரே சைஸில் வருவதற்கு காரணம் அதுதான், ரைட்? ஸோ திஸ் இஸ் அபவுட் அட்டோமிக் அண்ட் அயோனிக் ரேடியை. இன்னும் கிவன் பாருங்க அந்த டெக்ஸ்ட் நோட்டில் நீங்க அந்த இதுல நம்ம போர்டில் பாரு, in a given transition series atomic and ionic size first decreases then become constant and then increases towards the end of the series. ஓகேவா? அதுக்கு ரீசனும் நம்ம சொல்லியாச்சு. Atomic and ionic radii of second and third transition series are similar due to lanthanoid contraction. Lanthanoid contraction நடக்குதுனால லாஸ்ட் 2 சீரிஸ் தட் மீன்ஸ் 4Dக்கும் 5Dக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ் தான். அதுதான் இங்கே சொன்னது. ஓகேவா? அப்போ இதுதான் இவர் அட்டாமிக் அண்ட் அயோனிக் ரேடியில இம்பார்ட்டன்டான விஷயம். நெக்ஸ்ட் பாயிலிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட்னா என்னது? சோலிடான ஒரு ஆளு லிக்விட் ஆகிறதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் வேணும் அதுதான் மெல்டிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட்னா லிக்விடான ஒரு ஆளு வேப்பர் ஆகிறதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் வேணும் அதுக்கு தான் பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லுவேன். ஓகேவா? டிரான்சிஷன் சீரீஸில் 3D சீரீஸ் 4D சீரீஸ் 5D சீரீஸ் இவருக்கு மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் எப்படி தான் வேரி பண்ணுதுன்னு பார்க்கலாம், ரைட்? இங்க பாரு, இங்கே ஃபர்ஸ்ட் சீரீஸ் இதுதான். டைட்டானியம் டு குரோமியம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கு. ஆனா ஒரு மேங்கனீஸ் வரும்போது கொஞ்சம் சைஸ் மீன்ஸ் மெல்டிங் பாயிண்ட் கம்மி ஆயிடுச்சு. ஆனா தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் இப்படிதான் வரும். உங்களுக்கு அதை பார்க்கலாம், அந்த கிராஃப்ல பார்க்கலாம். அப்போ இதுல அந்த மேங்கனீஸை விட்டுடுங்க, அது நமக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். மிடில் ஒரு சீரீஸுக்கு மிடில் வரைக்கும் மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அந்த மிடிலுக்கு அப்புறம் மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, ரைட்? அப்போ இந்த மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மிடில் ஆஃப் த சீரீஸ் வரைக்கும் வை இட் இன்க்ரீசஸ் அண்ட் அதே மாதிரி ஆஃப்டர் த மிடில் வை இட் டிக்ரீசஸ் அது நமக்கு சொல்லணும். நான் முன்னாடியே சொன்னேன் மெல்டிங் பாயிண்ட்னா என்னது? சோலிடான ஒரு ஆளு லிக்விட் ஆகிறதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் வேணும் அதுதான் மெல்டிங் பாயிண்ட், ரைட்? அப்போ அது எவ்வளவு டெம்பரேச்சர் வேணும்னு எப்படி நம்ம டிசைட் பண்ணிடும்? அவருக்கு எவ்வளோ இன்டர் அட்டோமிக் அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அந்த சோலிட் ஆகும்போது எல்லா ஆட்டமும் சேர்ந்து சேர்ந்து தான் நிற்கணும். பிகாஸ் சோலிடுக்கு சிறப்பு அதுதான். ஆட்டத்துக்கு இடையில அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அப்போ அது நல்ல ஃபோர்ஸ் ஹை ஃபோர்ஸ் ஆனென்றால் அவரை டிசோசியேட் பண்ணி லிக்விட் ஆக்குறதுக்கு, லிக்விட் ஆகும்போது இந்த இன்டர் அட்டாமிக் அட்ராக்ஷன்ஸ் கம்மியாகணும். அதுக்காக நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி அதிகம் வேணும்னு அர்த்தம். அப்போ இவருக்கு இந்த இன்டர் அட்டாமிக் அட்ராக்ஷனுக்கு காரணம் என்னது? அவர் மெட்டாலிக் பாண்ட் தான். மெட்டாலிக் பாண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் அன்பேர்டு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்கு எண்ணம் அதிகமாகும் போது மெட்டாலிக் பாண்டுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாயிடும். மெட்டாலிக் பாண்டுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகும் போது பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் அதிகமாயிடும். ஆனா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லா வேலன்ஸ் எலக்ட்ரான் அல்ல, அன்பேர்டான வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும்போது மெட்டாலிக் பாண்டுக்கு ஸ்ட்ரென்த் ஏறுது. அப்போ டி பிளாக்ல லெஃப்ட் டு ரைட் வரும்போது ஃபர்ஸ்ட் சீரிஸ் எடுத்துருங்க, ஸ்காண்டியம் டு மேங்கனீஸ் வரைக்கும் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். டீல ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்து அப்படிதான் 5 எலக்ட்ரான் டீல் வருவது வரைக்கும் அது அப்படிதான் அன்பேர்டு. ஆனா மேங்கனீஸுக்கு அப்புறம் அயனு அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ் வரும்போது டீல் பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது, ரைட்? அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது மிடில் ஆஃப் தி சீரிஸ் வரைக்கும். அதனால மெட்டாலிக் பாண்டுக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணது மிடில் ஆஃப் தி சீரிஸ் வரைக்கும். அதனால மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணது மிடில் ஆஃப் தி சீரிஸ் வரைக்கும். ஆஃப்டர் த மிடில் பேரிங் ஒக்கர்ஸ் இன் டி ஆர்பிட்டல். அதனால அவரை மெட்டாலிக் பாண்டுக்கு ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடும். அதனால அவரை மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் கம்மி ஆயிடும். ஸோ இது தானே எல்லா சீரீஸ்லும் நடக்குது. மேலே இருந்து கீழே வரும்போது தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரீஸ்ல இருந்து நெக்ஸ்ட் டிரான்சிஷன் சீரீஸ்லேக்கு வரும்போது அங்கே கண்டிப்பா மெல்டிங் பாயிண்ட் அதிகமாயிடும். பை பிகாஸ் அவர் எலக்ட்ரானை வெளிக்களையதுக்கு அவரை எபிலிட்டி வந்து அதிகமாயிடும். பிகாஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி இன்க்ரீசஸ். அதனால மெட்டாலிக் பாண்டுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாயிடும். ஸோ மேலே இருந்து கீழே வரும்போது மெட்டாலிக் பாண்டுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம். அதனால மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் அதிகம். ஸோ 3D சீரீஸுக்கு மேலே மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் 4D சீரீஸுக்கு, அதுக்கு மேலே மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து 5D சீரீஸ்க்கு. அப்படிதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லெஃப்ட் டு ரைட் வரும்போது மிடில் ஆஃப் த சீரீஸ் வரைக்கும் மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். பிகாஸ் unpaired d electrons increases up to middle of the series. After that pairing occurs at a d orbital. So metallic bond strength கம்மி,
After the middle, then melting point and boiling point decreases. That is the thing about melting point and boiling point variation in D block elements. ஓகேவா? அதுல மேங்கனீஸ், டெக்னீஷியம் மாதிரி இந்த ரீனியம் மாதிரி இவர் தான் மிடில் ஆஃப் தி சீரீஸ். ஆனா அவருக்கு வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் டிக்ரீஸ் இன் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கு காரணம் அவரை மோர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கான்ஃபிகரேஷன், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். மேங்கனீஸ்னும் இதே மாதிரி இவருக்கு எல்லாமே ஹாஃப் ஃபில்டு டிஆர்பிட்டல் தான் வரும். ஹாஃப் ஃபில்டு டிஆர்பிட்டல் வந்துன்ற அவரை ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகம். அதனால அவருக்கு அந்த எலக்ட்ரான் வெளியில இந்த மெட்டாலிக் பாண்டுக்காக அந்த எலக்ட்ரான் கிளவுடாக அந்த எலக்ட்ரான் வருவதற்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் அவருக்கு அதிகம், பிகாஸ் தேர் மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ்ட். That is the reason of the decrease of melting point and boiling point of the middle element in every series, right? So that's all about melting point and boiling point. போர்டில் பார்த்தென்றால் அந்த ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு பாயிண்டும் அங்கே இருக்கு. In a series, நீங்க பாரு, in a series, melting and boiling point first increases up to the middle of the series, then decreases. அதுக்கு ரீசன் நம்ம சொல்லியாச்சு. மேங்கனீஸுக்கும் டெக்னீஷியத்துக்கும் லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கு. அதுக்கு காரணம் லோ ஹீட் ஆஃப் ஆட்டோமைசேஷன். அவரை ஆட்டமாக்கி மாற்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் ஹீட் போதும். அதுதான் அதுக்கு அர்த்தம். அதுதான் நம்ம இப்போ சொன்ன வேற வேற மாதிரின்னு சொன்னது. அவரை ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆயதுனால அந்த வேலன்ஸ் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி. அதனால மெட்டாலிக் பாண்டுக்கு ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடும். அப்போ மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்டும் கம்மி ஆயிடும். அதே மாதிரி மெல்டிங் பாயிண்ட் செகண்ட் சீரீஸ், தேர்ட் டிரான்சிஷன் சீரீஸ் இவருக்கு எல்லாமே ஹை. அதுவும் நான் சொல்லியாச்சு, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வெளியே வருவதற்கு சான்ஸ் அதிகம். பிகாஸ் டாப் டு பாட்டம் எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி இன்க்ரீசஸ். அதனால மெட்டாலிக் பாண்டுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகி வரும். மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்டும் அதிகம். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். இனி நமக்கு நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி போகலாம். ரைட்? இனி வந்து பாருங்க, அயோனைசேஷன் என்தால்பி. அயோனைசேஷன் என்தால்பின்னா என்னது? ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்காக நம்ம அந்த ஆட்டத்தில் கொடுக்க வேண்டிய எனர்ஜி. ஜெனரல் ட்ரெண்ட் லெஃப்ட் டு ரைட் அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா? அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அதுதான் பீரியாடிக் டேபிள் அயனைசேஷன் என்தால்பிக்கு ட்ரெண்ட். ஆனா டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணதுக்காக வேண்ட எனர்ஜி, அதுதான் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. அந்த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி பார்க்கும்போது ஒரு ரெகுலர் ட்ரெண்ட் நமக்கு பார்க்க முடியாது. இங்க பாரு, இங்க இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது ஒரு ரெகுலர் இன்க்ரீஸ் அங்க இல்லை. ஒரு ரெகுலர் இன்க்ரீஸ் அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீசஸ்னு சொல்லி, ஆனால் ரெகுலர்ல கொஞ்சம் பேருக்கு இன்க்ரீஸ் ஆயிடும், தென் டிக்ரீசஸ், தென் இன்க்ரீசஸ், அப்படி எல்லாம் ஒரு வேரியேஷன் வரும். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பியில் அப்படி ஒன்று இருக்கு. அதுக்கு காரணம் irregular trend in first ionization enthalpy in 3D series is due to the energy accompanying with பாருங்க, 3D series is due to the reorganization energy accompanying with ionization enthalpy. அயனைசேஷன் என்தால்பிக்கு கூட ஒரு ரீஆர்கனைசேஷன் எனர்ஜி அங்கே இருக்குன்னு அர்த்தம். ரீஆர்கனைசேஷன் எனர்ஜினா என்னது? ஒரு எலக்ட்ரான் எடுக்கும்போது அந்த முன்னாடி இருந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே கொஞ்சம் வேரியேஷன் வரும். அவர் அந்த அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட், ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்போ அவர் என்ன பண்ணிடும்? அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருந்து ஒரு ரீஆர்கனைசேஷன் நடத்திடும். அதுக்காக அவருக்கு எனர்ஜி, அதுக்கும் ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியும் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்காக வேண்ட எனர்ஜியும் இதுல அயனைசேஷன் என்தால்பியில இன்க்ளூட் ஆயிடும். அதனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கொஞ்சம் பேருக்கு எனர்ஜி வேரியேஷன் இந்த மாதிரி ஹை ஆகுதும் லோ ஆகுது. ஸோ வி கான்ட் கரெக்ட்லி எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் 3D series பிகாஸ் ஆஃப் திஸ் ரீஆர்கனைசேஷன் எனர்ஜி. அப்படி ஒரு விஷயம் அங்கே இருக்கு. ரைட்? தென் செகண்ட் தேர்ட் அயனைசேஷன் என்தால்பிஸ். செகண்ட் அயனைசேஷன் என்தால்பினா என்னது? ரெண்டாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணதுக்காக எவ்வளவு எனர்ஜி வேணும், அதுக்கு பேர் தான் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி. அந்த செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி இனி மூணாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணதுக்காக எவ்வளவு எனர்ஜி வேணும், அதுதான் தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி. அந்த தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி, இதெல்லாமே இந்த வேல்யூஸ் எல்லாமே அவரை கான்ஃபிகரேஷன்ல ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி தான் நமக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி. செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி மோர் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இருந்த ஒரு ஆள்ல ரெண்டு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது அவருக்கு இனி ஸ்டேபிளான ஒரு கான்ஃபிகரேஷன் கிடைக்குமா? அதான் இந்த ஸ்டெபிலிட்டி அவருக்கு லாஸ் ஆயிடுமா? அதை பேஸ் பண்ணி தான் இந்த அயனைசேஷன் என்தால்பியில வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமான்னு சொல்ல முடியும். ரைட்? இப்போ ஒரு
ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. குரோமியத்துக்கு கான்ஃபிகரேஷன் எவ்வளோ? எப்படி? 3D 5 4s1 இதுதான் அவர் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஆக்சுவலி வர வேண்டது எப்படி? 3D 4 4s2 3D 4 4s2ன்னு வரணும். ஆனா 3D 5 எப்படி ஆயிடுச்சு? 4sல இருந்து ஒரு எலக்ட்ரான் உள்ள எடுத்ததுனால. அது எதுக்காக எடுத்தது? ஹாஃப் ஃபில்டு டி ஆர்பிட்டல் கிடைக்கிறதுக்காக. ஹாஃப் ஃபில்டு டி ஆர்பிட்டல் கிடைச்சென்றால் ஸ்டெபிலிட்டி கிடைச்சிடும். அதுக்காக ஒரு எலக்ட்ரான் எஸ்ல இருந்து உள்ள எடுத்தது. ஸோ திஸ் இஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரோமியம். குரோமியத்திலிருந்து 2 எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும்? அதுதான் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் குரோமியம். அப்ப 2வது எலக்ட்ரான் எடுக்க வேண்டியது இது ரிமூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி ரைட்? அப்ப பிரச்சனை இல்லை. ஆனா 2வது எலக்ட்ரான் எடுக்க வேண்டியது எங்க இருந்து? 3D5ல இருந்து. ஸோ 3D5 ஆல்ரெடி ஸ்டேபிள் தான். ஹாஃப் ஃபில்டு டி ஆர்பிட்டல். அப்ப அவருக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி இப்போ இருக்கும். அதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்கணும். ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்கணும்னா நம்ம கொஞ்சம் அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். ஸோ செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் குரோமியம் நீங்க அந்த வேல்யூ பார்த்தென்றால் அது கொஞ்சம் ஹை. அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்தா வனேடியத்தை பார்த்தென்றால் அது 1376 கிலோ ஜூல் தான். ஆனா குரோமியத்துக்கு 1635 தான். மேங்கனீஸுக்கு 1513 தான். அப்போ மேங்கனீஸுக்கும் ஹை தான் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் குரோமியம். Similarly, vanadium high than second ionization enthalpy of chromium because of the stable configuration. அதே மாதிரி இங்க பாரு, இது காப்பர். காப்பருக்கு கான்ஃபிகரேஷன் 3D 10 4s1 தான். 4sல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எலக்ட்ரான் எடுக்க வேண்டியது எங்க இருந்து? 3D10. 3D10 ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். அப்போ அதுல இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கு ஹை எனர்ஜி வேணும். அதனால செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் காப்பர் இஸ் கிரேட்டர் தான் ஜஸ்ட் முன்னாடி நிக்கலுக்கு மேலே. அதே மாதிரி அதுக்கப்புறம் வர வேண்டாம் ஜிங்குக்கு அயனைசேஷன் என்தால்பி, அதுக்கும் மேலே செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் காப்பர். பாருங்க இந்த வேல்யூ பார்த்தென்றால் 1756 கிலோ ஜூல் ஃபார் த செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் நிக்கல் அண்ட் ஜிங்குக்கு 1736 செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் ஜிங்க். ஆனா காப்பருக்கு அது ஹை 1961. இப்படி செகண்ட் தேர்ட் அயனைசேஷன் என்தால்பிஸ் எல்லாமே இவர கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள் ஆகுமா இல்லையா? ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது அவருக்கு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வந்தென்றால் லோ அயனைசேஷன் என்தால்பி போதும். இல்லைனா இவர ஸ்டெபிலிட்டி லாஸ் ஆகும் என்றால் அந்த எலக்ட்ரான் எடுக்கிறதுக்காக ஹை எனர்ஜி வேணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் த வேரியேஷன் ஆஃப் அயனைசேஷன் என்தால்பி. ஓகே, தென் நமக்கு நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர். எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணு என்றால் அவருக்கு எலக்ட்ரான் அவர் ஒரு பாண்டில் அவர் ஒரு அயோன் ஆகும்போது, இல்லைன்னா ஒரு கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது, வேறொரு ஆட்டத்துக்கிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது இவருக்கு மேலே எவ்வளோ சார்ஜ் வரும், அதுதான் அவரை ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லுவேன். ரைட்? டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஷோஸ் வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். டி பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு ஒரு சிறப்பு தான் இது. அவர் ஒரே எலிமெண்ட் டிஃப்ரெண்டான காம்பவுண்டில் டிஃப்ரெண்டான ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கனீஸ். மேங்கனீஸ் +2 +3 +4. இது இங்கே வேண்டாம், இது தப்பு தான். அவருக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்காது. +2 தான். +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருவது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான், காப்பர்னு. வேற யாருக்குமே இந்த டி ஆர்பிட்டல் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3D சீரீஸ்ல வராது. 3D சீரீஸ்ல யாருக்குமே வராது. அப்போ அது +1 நீங்க பார்க்க வேண்டாம். +1 வருவது யாருக்கு மட்டும்? காப்பர்னு மட்டும். +2 முதல்ல நீங்க பாரு, மேங்கனீஸ்ல லீஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 +7 வரைக்கும் ஒரே மேங்கனீஸ் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிச்சிடும். இது டி பிளாக்ல எல்லாருக்கும் இருக்கு. அது நீங்க பாரு, ஸ்காண்டியத்துல இருந்து மேங்கனீஸ் வருவது வரைக்கும் இந்த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்கிறதுக்கு சான்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் இந்த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்கிறதுக்கு சான்ஸ் டிக்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸ்காண்டியம் +3 வரைக்கும். +2 இருக்காது. இந்த +2 ஸ்காண்டியத்தின் வராது. +3 மட்டும் தான் ஸ்காண்டியத்தின். ஓகேவா? இந்த +3 மட்டும். அந்த +3 அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, +2 இருந்து +4 வரைக்கும் டைட்டானியம். வனேடியம் +2 முதல் +5 வரைக்கும். குரோமியம் +2 முதல் +6 வரைக்கும்.
மேங்கனீஸ் வந்து +2 முதல் +7 வரைக்கும் ஏறி 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 தான் வருது. ஓகேவா? அதுக்கு காரணம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இவர வேலன்ஸ் ஷெல்லுல அன்பெயர்டு டி எலக்ட்ரான்ஸ் இன்கிரீஸ் ஆகும்போது அவர் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்கிறதுக்காக ட்ரெண்டும் இன்கிரீஸ் ஆயிடும் வரும். ஆஃப்டர் மேங்கனீஸ் பெயரிங் ஒக்கர்ஸ் இன் டி ஆர்பிட்டல். அதனால அன்பெய்ட் எலக்ட்ரான்ஸ் டி ஆர்பிட்டல் கம்மி ஆயதுனால அவரை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அவரை ஆக்சிடேஷன் ஸ்டேட் வெளியில கொடுக்க வேற ஒரு ஆட்டத்துக்கு கொடுக்க போற எலக்ட்ரான்ஸ்க்கு எண்ணமும் கம்மி ஆயிடும். ஸோ அவரை ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். So this is the variation in oxidation state in 3D series. எப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது 3D series தான் எக்ஸாம்பிளா எடுத்துரும். பிகாஸ் வெரி ஃபெமிலியர் ஆன எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த 3D சீரீஸ்ல தான் இருக்குது, ரைட்? அதனால 3D சீரீஸ் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடும். இனி நம்ம எழுதிய அந்த பாயிண்ட்ஸ் பாருங்க. Transition elements shows various oxidation state due to the availability of inner d electrons. Why transition element shows various oxidation state என்று கேட்டென்றால் availability of இன்னர் டி எலக்ட்ரான்ஸ் உள்ள இருந்த டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸும் இவருக்கு பாண்டிங்குக்காக யூஸ் பண்ணலாம். அதனால இவர் வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்குது. டி எலக்ட்ரான்ஸ் அலாங் வித் அவுட்டர் எஸ் எலக்ட்ரான். அவுட்டர் எஸ் எலக்ட்ரான் ஆல்ரெடி வேலன்ஸ் எலக்ட்ரான்ல வரும். அப்போ பாண்டிங்ல கண்டிப்பா அவரு பங்கெடுத்துடும். அதுக்கு கூட யாரும் பங்கெடுத்துடும்? இன்னர் டி எலக்ட்ரான்ஸும் பங்கெடுத்துடும். அதுதான் டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல சிறப்பு தான். அதனால இவர் வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்குது, ரைட்? எபிலிட்டி டு ஷோ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் increases up to middle of the series, then decreases. This is because pairing of electron occurs after middle of the series. சீரீஸுக்கு மிடிலுக்கு அப்புறம் பெயரிங் ஒக்கர். அதனால அவர் வெளியே வருவதற்கு சான்ஸ் கம்மியாயிடும். பாண்டிங்ல இங்கு மீன்ஸ் பாண்டிங்ல ஏற்பாடு பண்ணதுக்கு மீன்ஸ் அவர் பாண்டிங்ல அவர் பங்கெடுக்கிறதுக்கு சான்ஸ் கம்மியாயிடும் பெயர்டு எலக்ட்ரான். அதனால அவரை ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மிடிலுக்கு அப்புறம் கம்மி ஆயிட்டு தான் வரும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் அபவுட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ், ரைட்? தென் இனி வந்து நமக்கு நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை பத்தி சொல்லலாம். ட்ரன்ஸ் இன் M2 பிளஸ் பார் M ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ். ஒன்றும் இல்லை, M2 பிளஸ் பார் M ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூனா ஒரு எலிமெண்ட் நம்ம டிரான்சிஷன் மெட்டல் M 2 பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அக்வ ஸ்டேட்ல அவர் வந்து 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணி M சோலிடு ஆகிறதுக்காக எவ்வளவு டெண்டன்சி இருக்கு, சான்ஸ் இருக்கு, அதுதான் அர்த்தம். இது நல்ல சான்ஸ் இருந்தென்றால் this reduction potential value will be positive. எப்போ M2 பிளஸ் அக்வஸ் M ஆகிறதுக்காக ஹை டெண்டன்சி இருந்தென்றால் அப்ப இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ பாசிட்டிவ்னு அர்த்தம். அதெல்லாம் இதுக்கு டெண்டன்சி கம்மியான என்றால் M2 பிளஸ் அக்வஸ் ஸ்டேட்ல இருந்து M ஆகிறதுக்காக டெண்டன்சி கம்மியான என்றால் இந்த வேல்யூ வந்து நெகட்டிவ் ஆயிடும். அதே மாதிரி தான் M3 பிளஸ் பார் M2 பிளஸ் அதுவும் அப்படிதான். M3 பிளஸ்னா அந்த மெட்டல் வந்து 3 பிளஸ் ஸ்டேட்ல அது 2 பிளஸ் ஆகுதுக்கு எப்படி ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணி 2 பிளஸ் ஆகுதுக்கு அதுக்கு சான்ஸ் அதிகமான என்றால் ட்ரெண்ட் அதிகமான என்றால் அந்த வேல்யூ வில் பி பாசிட்டிவ். இல்ல அதுக்கு அவ்வளவு சான்ஸ் இல்லை, அவருக்கு M3 பிளஸ் ஆயிருக்கிறதுக்கு தான் நல்லா இன்ட்ரெஸ்ட், அப்போ அப்படிதான் அவரை இன்ட்ரெஸ்ட் என்றால் தட் மீன்ஸ் அதுக்கு தான் ட்ரெண்ட் அதிகமான என்றால் அந்த வேல்யூ வந்து நெகட்டிவ். ஸோ இந்த சேஞ்ச் நடக்கிறதுக்காக சான்ஸ் அதிகமான என்றால் வேல்யூ வில் பி பாசிட்டிவ். இந்த சேஞ்ச் நடக்கிறதுக்கு சான்ஸ் கம்மியான என்றால் திஸ் வேல்யூ வில் பி நெகட்டிவ். சேம் திங் 3D சீரீஸ்ல முதல்ல இந்த M2 பிளஸ் பார் M பத்தி சொல்லலாம். M2 பிளஸ் பார் M ஆகுதுல பாசிட்டிவ் வேல்யூ ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு, அது வந்து காப்பர். காப்பர் இந்த வேல்யூ பாசிட்டிவ். The value will be 0.34 volt plus 0.34 volt. யாருக்கு? காப்பர். காப்பர்னு மட்டும் அந்த வேல்யூ பாசிட்டிவ் தான். ஓகேவா? பாக்கி எல்லாருக்குமே அது வந்து நெகட்டிவ் 3D சீரீஸ். அதனால காப்பர் வில் நாட் லிபரேட் ஹைட்ரஜன் கேஸ் ஃப்ரம் ஆசிட்ஸ். ஆசிட்ல இருந்து ஹைட்ரஜனை இவர் லிபரேட் பண்ணாது, யாரு? காப்பர். ஆனா டி பிளாக்ல மற்ற ஏது எலமெண்டும் இதே மாதிரி நீங்க போட்டென்றால் ஒரு ஆசிட்ல போட்டென்றால் அந்த எலமெண்ட் ஆக்சிடைஸ் பண்ணி அந்த ஆசிட்ல போயிடும், அங்க இருந்து ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆயிடும். ஆனா காப்பர் பண்ணாது. பிகாஸ் ஆஃப் திஸ், பிகாஸ் ஹைட்ரஜன் கேஸ் ஒரு ஆசிட்ல இருந்து லிபரேட் பண்ணணும்னா H பிளஸ் அந்த ஆசிட்ல H பிளஸ் அந்த H பிளஸ் எலக்ட்ரான் கெயின் பண்ணி ஹைட்ரஜன் கேஸ் ஆகி மாறணும். அப்போ H பிளஸ் ரிடக்ஷன் நடக்கணும். அதுக்காக எலக்ட்ரான் யாரு கொடுக்கணும்? இந்த எலமெண்ட் கொடுக்கணும். அப்ப இவருக்கு ஆக்சிடேஷனும் H பிளஸ் ரிடக்ஷனும் நடக்கணும்.
காப்பர் ஆல்ரெடி பாசிட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆயதுனால ஹைட்ரஜன் வந்து ஜீரோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நமக்கு எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ்ல தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஹைட்ரஜன் ஜீரோ காப்பர் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து பிளஸ். அதுக்கு அர்த்தம் காப்பர் ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். எதுக்கு மேலே ஹைட்ரஜன் அயோனுக்கு ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு மேலே. அப்போ ரிடக்ஷனுக்கு ஆசிட்ல H+ தான் இருக்கு. காப்பர் ஆக்சிடேஷனும் H+ ரிடக்ஷனும் நடக்காது பிகாஸ் ஆஃப் த பாசிட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ ஆஃப் காப்பர். So copper will not liberate hydrogen gas from acids because of this. ஓகேவா? இன்னும் நீங்க பாரு அந்த trans in M2 plus bar M reduction potential values in 3D series except copper all shows negative value. இந்த வேல்யூ வந்து எல்லாருக்கும் நெகட்டிவ். It means they are more stable as M2 plus form in aqueous state than M. அதுக்கு அர்த்தம் இந்த 3D சீரீஸ்ல காப்பர் இல்லாம வேற எல்லாம் வரும். அவரை 2+ அயோன் ஆகி அக்வ ஸ்டேட்ல நிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அவர் நல்ல ஸ்டேபிள். அப்படி அக்வ ஸ்டேட்ல நிக்கிறதுக்கு நல்ல ஸ்டேபிள் ஆயிருக்கும்னு அர்த்தம். காப்பர் மட்டும் அப்படி அல்ல. அந்த காப்பருக்கு பாசிட்டிவ் ஆயதுனால therefore it will not liberate hydrogen gas from acids. ஆசிட்ல இருந்து அவர் ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் பண்ணாது. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் M3+ பார் M2+ ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை பத்தி சொல்லலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3+ ஆன அயோன் ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணி 2+ ஆகுதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு? நல்ல சான்ஸ் இருந்தென்றால் அந்த வேல்யூ பாசிட்டிவ். அந்த சான்ஸ் கம்மியான என்றால் அந்த வேல்யூ வில் பி நெகட்டிவ். Scandium shows more negative value. இந்த வேல்யூ ஸ்காண்டியத்துக்கு மோர் நெகட்டிவ். அதுக்கு அர்த்தம் ஸ்காண்டியம் 3+ என்றால் 2+ ஆகுதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மின்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அவரை ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து S3+ தான். ஸ்காண்டியம் will stay as Sc3+. Why? Because ஸ்காண்டியம் 3+ ஆகும்போது அவருக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் கிடைச்சிடும். என்னது? ஸ்காண்டியம் 3+ ஆகும்போது ஸ்காண்டியத்துக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் கிடைச்சிடும். நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் கிடைச்சென்றால் அவர் நல்ல ஸ்டேபிள். therefore ஸ்காண்டியம் 3+ will not convert to ஸ்காண்டியம் 2+. அதனால அவருக்கு இந்த வேல்யூ more negative. Similarly, manganese zinc shows low negative value due to their stable D5 and D10 configuration. Manganese M2+ ஆகும்போது 3D5 configuration stable தான். zinc Zn2+ ஆகும்போது 3D10 configuration தான். இது ஸ்டேபிள் தான். அப்ப அவருக்கு M3+ ஆகுதுக்கு சான்ஸே கிடையாது. அவர் இப்பவே ஸ்டேபிள். அப்போ M3+ ஆன ஒரு அயோன் இது வந்து 2+ ஆகுதுக்கு இந்த மேங்கனீஸுக்கு ஜிங்கை பற்றியும் சொல்லும்போது அதுக்கு சான்ஸ் அதிகம். பிகாஸ் 2+ தான் அவர் மோர் ஸ்டேபிள் ஆனது. அதனால இவருக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ ரொம்ப கம்மின்னு அர்த்தம். ரொம்ப கம்மியான என்றால் ஏது மோர் ஸ்டேபிள்? ரெடியூஸ்டு ஃபார்ம் வில் பி மோர் ஸ்டேபிள் தேன் த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம். த வேல்யூ more negative on என்றால் oxidized form is more stable than the reduced form. The value less negative இல்லனா positive on என்றால் reduced form is more stable than the oxidized form, right? அதனால இதுதான் இவர இந்த வேல்யூஸ்ல ட்ரெண்ட். ஓகேவா? இனி வந்து நமக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அவர ப்ராப்பர்ட்டி வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா என்னது? இவர ரெண்டு இம்பார்ட்டன்டான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். அதுல ஒன்னு வந்து பாராமேக்னெட்டிக் கேரக்டர். ஒரு சப்ஸ்டன்ட் இந்த சப்ஸ்டன்ட் பாராமேக்னெட்டிக் என்றால் இவரை நீங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வச்சென்றால் தே வில் அட்ராக்ட் ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்படியானென்றால் இவரை பாராமேக்னெட்டிக்னு சொல்லுவேன். அதில் அவர் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருந்து திரும்பி பின்னாடி மீன்ஸ் அவரை ரிப்பல் பண்ணி ஸ்லைட்லி ரிப்பல் ஃப்ரம் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆனென்றால் அவரை டயாமேக்னெட்டிக்னு சொல்லுவேன். Transition elements and their ions, most of them are paramagnetic. என்னது? அவர் வந்து பாராமேக்னெட்டிக் தான். இந்த பாராமேக்னெட்டிக் கேரக்டர் காமிக்கிறதுக்கு காரணம் என்னது? அதுக்கு காரணம் அவர்ல அன்பெயர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்ததுனால. என்னது? அன்பெயர்டு எலக்ட்ரான்ஸ் வருவதனால they behaves as paramagnetic substances. இப்படி அன்பெயர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தென்றால் அவரை எவ்வளவு அன்பெயர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அந்த நம்பர்ல இருந்து we can calculate their magnetic moment. Magnetic moment Greek letter mu தான் போடுது. So mu is equal to square root of n into n plus 2. இந்த equation யூஸ் பண்ணி நமக்கு அவரை மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம்.
மேக்னெட்டிக் மொமெண்ட். இங்க என்னன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அந்த ஆட்டத்துல எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அதுக்கு எண்ணம் கிடைச்சென்றால் அதிலிருந்து நமக்கு இவர மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் பேரு ஸ்பின் ஒன்லி ஃபார்முலா. என்ன பேரு? ஸ்பின் ஒன்லி ஃபார்முலா. Spin only formula. So spin only formula is used for the calculation of magnetic moment of from the number of unpaired electrons. Okay, wow. So most of the transition elements and their ions are paramagnetic in nature because of the presence of unpaired electrons. From the number of unpaired electrons, we can calculate their magnetic moment by using spin only formula. The formula is mu is equal to root of n into n plus 2. Number of electrons, unpaired electrons எண்ணம் நமக்கு தெரிஞ்சென்றால் அதிலிருந்து இந்த magnetic moment கண்டுபிடிக்கலாம், right? That's all about the magnetic property of transition elements. இனி நமக்கு வந்த next property பத்தி சொல்லலாம். அது வந்து formation of complexes. இவர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்சஸ்ன்னு சொல்லிடும். ஒரு சாப்டர் நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டி அண்ட் எஃப்க்கு அப்புறம் ஒரு சாப்டர் இருக்கு. அதுதான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். அதுல எல்லாமே சென்ட்ரல் மெட்டலா இருக்குது யாரு? நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸ் தான். இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்டான சிறப்பு தான் தே கேன் ப்ரொடியூஸ், தே கேன் ஃபார்ம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இது வந்து எஃப்இ, இதுதான் சென்ட்ரல் ஆட்டம். எஃப்இ எங்கே? டிரான்சிஷன் எலிமெண்ட். அதுக்கு கூட வந்து ஒரு NH3 ஒரு 3 டைம்ஸ் அண்ட் H2O வந்து ஒரு 2 டைம்ஸ் அண்ட் ஒரு Cl எக்ஸ்ட்ரா. அதுக்கு வெளியில வந்து ஒரு SO4. பாருங்க, இவ்வளவு ஆட்டம்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸான மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். இந்த மாதிரி மாலிக்யூலுக்கு பேரு தான் காம்ப்ளெக்சஸ், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்சஸ் ஆர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இதுல சென்ட்ரல் மெட்டல்னா இவர் தான். இந்த மோஸ்ட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் யாரு தான் சென்ட்ரல் மெட்டலாய் வருது? டிரான்சிஷன் எலிமெண்ட். அப்படி இவர் சென்ட்ரல் மெட்டலாய், தட் மீன்ஸ் தே ஆர் ப்ரொடியூசிங் காம்ப்ளெக்சஸ். வாய்னு கேட்டென்றால் அதுக்கு காரணம் இவ்வளவுதான். அவரு கம்பேரிட்டிவ்லி ஸ்மால் தான். வேற மெட்டலை பார்க்கும்போது இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து, டி பிளாக் மெட்டல்ஸ் வந்து ஸ்மால் சைஸ், சின்னது. அது ஒரு காரணம். அதே மாதிரி ஹை அயோனிக் சார்ஜ், தே கேன் ஷோ வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதனால ஒரே ஆட்டத்துக்கு ஹை அயோனிக் சார்ஜ் காமிக்க முடியும். அது மாதிரி அவைலபிலிட்டி ஆஃப் வேக்கண்ட் டி ஆர்பிட்டல், இவருக்கு டி ஆர்பிட்டல் வேக்கண்ட் ஆயிருக்கும். அதனாலும் அவருக்கு இந்த மாதிரி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்சஸ் காமிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த another property of d block element. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து catalytic property. That means d block elements or their compounds can act as a good catalyst. கேட்டலிஸ்ட்னா ரியாக்ஷன் ரேட்டு இம்ப்ரூவ் பண்ணதுக்காக நம்ம யூஸ் பண்ண ஃபாரின் மெட்டீரியல். ஒரு ரியாக்ஷன்ல நம்ம வெளியில இருந்து ஆட் பண்ண போற மெட்டீரியல் அண்ட் தட் மெட்டீரியல் வில் இன்க்ரீஸ் த ரியாக்ஷன் ரேட். ஓகேவா? அப்போ டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் தேர் காம்பவுண்ட்ஸ் கேன் ஷோ குட் கேட்டலிஸ்ட், ஆக்ட் அஸ் குட் கேட்டலிஸ்ட். கொஞ்சம் இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். நிக்கல், பலேடியம், பிளாட்டினம். இங்க ரொம்ப இடத்துல இது பார்த்துருக்கு. எஸ்பெஷலி ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது, ஹைட்ரஜன் ஏதாவது ஒரு டபுள் பாண்டட் காம்பவுண்ட் இல்ல ஒரு ட்ரிபிள் பாண்டட், எஸ்பெஷலி இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் விச் ஹேவிங் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட், அங்கே அந்த டபுள் பாண்டு பிரேக் பண்ணி அங்கே 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ண போறது, இல்லைன்னா 2 பை பாண்டு ட்ரிபிள் பாண்டட்ல ஒரு 4 ஹைட்ரஜன் ஆட் பண்ணதுக்காக எல்லாமே we are adding hydrogen gas with nickel, palladium and platinum. These are acting as catalyst. அதே மாதிரி இது வேற இம்பார்ட்டன்டான ஒன்று ஹேபர் ப்ராசஸ். ஹேபர் ப்ராசஸ்னா எது? அமோனியா ப்ரிப்பேர் பண்ண ப்ராசஸ். அந்த அமோனியா ப்ரிப்பேர் பண்ண ப்ராசஸ்ல ஸ்பாஞ்சி அயைடு is used as catalyst. Iron வந்து எது பிளாக்ல? டி பிளாக் டிரான்சிஷன் எலிமெண்ட். vanadium pentoxide, vanadium pentoxide V2O5 used in conduct process. Conduct process is the manufacturing of sulfuric acid. The sulfuric acid prepare பண்ணும்போது இவரை யூஸ் பண்ண. இப்படி there are many reactions. கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் மட்டும் தான் இங்கே எக்ஸாம்பிள் எடுத்தது. You can see in many reactions D block elements and their compounds can used as catalyst. இந்த மாதிரி இவர் கேட்டாலிட்டிக் ஆக்ஷன் காமிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்டான ரீசன் என்னதுன்னா their ability to show variable oxidation state. எப்படி இவர் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் நல்லா
கேட்டலிஸ்ட் ஆகி ஆக்ட் பண்ணதுக்கு காரணம் என்னதுன்னு கேட்டென்றால், டி ப்ளாக் எலிமெண்ட்ஸ் கேன் ஷோ வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ ரியாக்டன்ட்ல ஏதாவது ஒரு ரியாக்டன்ட்க்காக கம்பைன் பண்ண முடியும் கம்பைன் பண்ணதுக்காக தே கேன் ஷோ த சூட்டபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ எக்ஸ், ஒய் 2 பேரும் சேர்ந்து எக்ஸ் ஒய்ன்னு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுவார். அப்போ அதுல நம்ம டி அதுதான் நம்ம கேட்டலிஸ்ட் டிரான்சிஷன் எலிமெண்ட். அந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்க்கு ஐதர் வித் எக்ஸ் ஆர் வித் ஒய் கம்பைன் பண்ண முடியும். அப்படி ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ணிடும். அந்த இன்டர்மீடியேட் இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி கவர் பண்ணி என்றால் மட்டும் அது ப்ராடக்ட் ஆயிடும். அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியானா ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து டிசைட் ப்ராடக்ட் வரும். ஸோ வை டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கேன் ஆக்ட் ஆஸ் எ கேட்டலிஸ்ட்னு கேட்டென்றால் தே கேன் ஷோ வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அந்த வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்கிறதுனால அவருக்கு வந்து ஐதர் வித் ஒன் reactant or with another reactant they can combine to form a intermediate. That intermediate decreases the activation energy and reaction proceeds very easily or very fastly. So that is the reason of catalytic property of transition elements. So இதுதான் இவர வேற ஒரு ப்ராப்பர்ட்டி. இனி வந்து இவர வேற நெக்ஸ்ட் நமக்கு அவரை டிஸ்கஸ் பண்ண போற ப்ராப்பர்ட்டி வந்து formation of colored ions or colored compounds. Transition elements or their compounds shows different colors. கலர்னா நமக்கு தெரியும், லைட் ஒரு ஆப்ஜெக்ட்ல தட்டி அது திரும்பி வரும்போது ஏதாவது கலர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் அப்சர்வ் பண்ணி என்றால் திரும்பி வரும்போது அந்த லைட்ல ஏதெல்லாமே கலர் இருக்கும் அந்த கலர் கம்பைன் பண்ணி ஒரு ஒரு கலர் நமக்கு வெளியில் வரும். தட் வில் பி த கலர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். சப்போஸ் பாருங்க, இந்த கோட்டு வந்து பிளாக் கலர். வை? இந்த பிளாக் கலருக்கு காரணம் இந்த லைட் இதுல தட்டி திரும்பி வராது. எல்லா லைட் ரேயும் இது அப்சர்வ் பண்ணிடும். அப்ப திரும்பி ஒரு லைட்டும் பின்னாடி ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அதனால இவர் வந்து பிளாக். இது உள்ள இருந்த இந்த டிஷர்ட் வந்து ஒயிட். வை? இந்த லைட் இதுல தட்டி திரும்பி மொத்தம் லைட் ரேயும் திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இனி ஏதாவது வேற ஏதாவது கலர் நீங்க வந்து இதுல இங்க பாரு, இங்க ப்ளூ இதெல்லாம் வருது. இதுக்கு அர்த்தம் என்னது? லைட் தட்டி வரும்போது ப்ளூ மட்டும் வெளியில் வருது. பாக்கி எல்லா கலரும் லைட்ல 7 கலர்ஸ் இருக்கு விப்ஜியோர். அந்த விப்ஜியோர்ல ப்ளூ மட்டும் வெளியில் வருது. பாக்கி எல்லாமே அங்கே அப்சர்வ் பண்ணுது. அப்படிதான் இந்த கலர் காமிக்குது. டி ப்ளாக் எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா அவர காம்பவுண்ட்ஸ் இப்படி வேரியஸ் கலர் காமிக்கிறதுக்கு காரணம் லைட் அதுல தட்டி திரும்பி வரும்போது கொஞ்சம் கலர் ரீஜியன்ஸ் ஆஃப் விசிபிள் லைட் இஸ் அப்சர்வ்டு பை தி எலமெண்ட் அண்ட் வெளியில் வரும்போது அந்த கலர் அந்த விப்ஜியோ மீன்ஸ் ஒயிட் லைட்ல இருக்காது. அதனால அவர் வந்து ஒரு பர்டிகுலர் அந்த பாக்கி கலர்ஸ் எல்லாம் சேர்ந்தென்றால் என்ன கலர் கிடைச்சிடும்? தட் வில் பி த கலர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். எதுக்காக? டி ப்ளாக் எலிமெண்ட்ஸ் இந்த கலர் அப்சர்வ் பண்ணிடுறோம். கலர்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எனர்ஜி. அந்த எனர்ஜி அவரு அப்சர்வ் பண்ணின்னு அர்த்தம். கலர் அப்சர்வ் பண்ணினா அதுதான் அர்த்தம். அது எதுக்காகன்னு கேட்டென்றால் லோவர் டி ஆர்பிட்டல் இருந்து ஹையர் டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான் எக்ஸைட் பண்ணதுக்காக தே ஆர் அப்சர்பிங் த எனர்ஜி. அந்த கலர் அதுக்காக அவரு அப்சர்வ் பண்ணது. டி ஆர்பிட்டல் வில் ஸ்பிளிட். ஒரு ஒரு ஆள் வந்து டி ப்ளாக் எலிமெண்ட்ஸுக்காக எலிமெண்ட்டுக்கு மேல கம்பைன் பண்ணி என்றால் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணி என்றால் அந்த டி ஆர்பிட்டல் வில் ஸ்பிளிட் இன்டு டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ். அப்ப கீழே இருந்த டி ஆர்பிட்டல் இருந்து மேலே இருந்த டி ஆர்பிட்டல், லோவர் எனர்ஜி டி ஆர்பிட்டல் இருந்து மேலே வந்த டி ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரான்ஸ் எக்ஸைட் பண்ணதுக்காக அவருக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எங்க இருந்து அவர் அப்சர்வ் பண்ணிடும்? இந்த விசிபிள் லைட்ல இருந்து அப்சர்வ் பண்ணிடும். அப்போ அதுல ஏதாவது கலர் தான் அவர் அப்சர்வ் பண்ணிடும். பாக்கி கலர்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அந்த கலர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பர்டிகுலர் காம்ப்ளிமெண்டரி கலர் வரும். தட் வில் பி த கலர் ஆஃப் தி சப்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ ஃபார் த டிடி டிரான்சிஷன் அதுக்காக தான் இவர் இந்த விசிபிள் லைட்ல இருந்து கலர் ரீஜியன் அப்சர்வ் பண்ணது. ரைட்? அப்போ இந்த டீல எலக்ட்ரான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, லோவர் டீல இருந்து ஹையர் டீலுக்கு எக்ஸைட் பண்ணதுக்காக அங்க இடம் இருக்கணும். அதனால D0 கான்ஃபிகரேஷன் ஏதாவது ஒரு அயோன் இருந்தென்றால் தே வில் பி கலர்லெஸ். அதே மாதிரி D10 கான்ஃபிகரேஷன் ஏதாவது ஒரு அயோன் இருந்தென்றால் அவரும் கலர்லெஸ் ஆயிடும். ரைட்? பாக்கி இந்த D1 to D9 வரைக்கும் they can show various colors. So அதுதான் நீங்க போட்டது. நீங்க பாரு, most of the transition metal ions or their compounds are colored due to the excitation of electrons from lower energy d orbital to higher energy d orbital by absorbing specific colors from the visible light. Okay, next point. So the color observed is the complementary color. நமக்கு கிடைக்கிறது ஏது கலர்? Complementary color of the light absorbed. லைட் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் பாக்கி எதெல்லாமே கலர் வெளியில் வரும். அவர் சேர்ந்தென்றால் என்ன கலர் வரும்? தட் வில் பி த கலர் ஆஃப் தி சப்ஸ்டன்ட்.
அதனால ions having D0, D10 configuration, they will be colorless. So this is another important property of D block element. They can show various colors. Next வந்து ಇವರ formation of interstitial compounds. Most of the D block elements are solids. Solids ஆகும்போது ஆட்டம்ஸ் வந்து சேர்ந்து தான் நிற்கும். அப்படி எவ்வளோ சேர்ந்து நின்றென்றாலும் அவருக்கு இடையில சின்ன ஸ்பேசஸ் வேக்கண்ட் ஆயிருக்கும். அந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் இன்டர்ஸ்டீஷியல் சைட். இந்த இன்டர்ஸ்டீஷியல் சைட்ல சின்ன ஆட்டம்ஸ் லைக் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், அதே மாதிரி சின்ன ஆட்டம்ஸ் இந்த ஸ்பேஸ்ல ட்ராப் பண்ணப்படும். அந்த ட்ராப்பா என்றால் அவருக்கிடையில ஒரு அயோனிக் போண்டா, கோவலன் போண்டா அப்படி ஒன்றும் அல்லாமல் ஒரு ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், சம் கைண்ட் ஆஃப் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வரும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணிய காம்பவுண்ட்ஸுக்கு பேர் தான் இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ். These are formed when small atoms like hydrogen, nitrogen, and carbon are trapped inside the interstitial sites of metal lattice. Metal latticeனா அந்த மெட்டல் ஆட்டம்ஸ் சேர்ந்து ஒரு சோலிட் ஆகி மாறும்போது அந்த மெட்டல் ஆட்டம்ஸ் சேர்ந்து அவரு அவரு ரொம்ப க்ளோஸ் ஆகி தான் பேக் ஆயிருக்கும். அந்த பேக்டு ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் ஏரியா எல்லாமே வேக்கண்ட் ஆயிடும். அந்த வேக்கன்சியில தான் எது அவருக்கு பேரு தான் இன்டர்ஸ்டிஷியல் சைட்ஸ். அதுல இந்த மாதிரி ஸ்மால் ஆட்டம்ஸ் ட்ராப் ஆயென்றால் அப்படி ஃபார்ம் பண்ணிய காம்பவுண்ட்ஸ்க்கு பேரு தான் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் இங்க இருக்கு, ரைட்? இவர கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னதுன்னு இவர் ஹை மெல்டிங் பாயிண்ட் காமிச்சிடும். அதே மாதிரி அவர் மெட்டாலிக் கண்டக்டிவிட்டி முதல்ல மெட்டல் ஆகும்போது முன்னாடி மெட்டல் ஆகும்போது எவ்வளோ கண்டக்டிவிட்டி இருக்கா அந்த கண்டக்டிவிட்டி இப்போ இருக்கும், அதுக்கு சேஞ்ச் ஒன்றும் வராது. அதே மாதிரி தே வில் பி வெரி ஹார்ட். முன்னாடி மெட்டல் ஆகும்போது எவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்கா அதுக்கும் மேலே ஹார்ட்னஸ் இப்போ இருக்கும் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம். அதே மாதிரி கெமிக்கலி இனர்ட், தே வில் பி தேர் ரியாக்டிவிட்டி வில் பி வெரி லெஸ். முன்னாடி மெட்டல் ஆகும்போது நல்லா ரியாக்ட் பண்ணிருச்சு. ஆனா இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணின்றால் அவர் ரியாக்டிவிட்டி இல்லை, அவர் கெமிக்கலி இனர்ட் ஆயிடும். தீஸ் ஆர் த திங்ஸ் அபவுட் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு இவரை நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இது வந்து அலோய் ஃபார்மேஷன். அலோய்னா என்னது? மெட்டல்ஸ் ரெண்டா அதுக்கு மேலேயா மெட்டல்ஸ் சேர்ந்து நம்ம ஃபார்ம் பண்ணிய மிக்ஸ்சர் தான். ஆனா அப்படி நம்ம மிக்ஸ்சர் நல்ல சொல்லுவோம், அது வந்து ஒரு சொல்யூஷன் தான். ஹோமோஜீனியஸ் சாலிட் சொல்யூஷன் ஆஃப் டூ ஆர் மோர் மெட்டல்ஸ். ரெண்டு அதுக்கு மேல மெட்டல்ஸா சேர்ந்து ஒரு ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் சாலிட் ஃபார்ம்ல கிரியேட் பண்ணி என்றால் அதுக்கு பேரு தான் அலோய். நமக்கு தெரியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு எக்ஸாம்பிள் தான், அலோய்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுல ஏதெல்லாம் மெட்டல்ஸ் இருக்குன்னு இங்க கொடுத்துருக்கு. அங்க அயன் இருக்கு, நிக்கல் இருக்கு, மேங்கனீஸ் இருக்கு, குரோமியம் இருக்கு, நான் மெட்டலான கார்பனும் இருக்கு. இதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதே மாதிரி பிராஸ் வேற ஒரு அலை, அங்க காப்பர் ஜிங்க் இருக்கு, பிரான்ஸ் காப்பர் டின்னு, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மெட்டல்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு மிக்ஸ்சர் ஃபார்ம் பண்ணது ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர், அதுக்கு பேரு தான் அலோய். டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஃபார்ம்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அலோய்ஸ். வேரியஸ் அலோய்ஸ் இப்படியே இவர் ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு காரணம் டியூ டு த சிமிலர் ரேடியஸ். டி பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் ரேடியஸ் அண்ட் அதர் சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதே மாதிரி இவருக்கு கேரக்டரிஸ்டிக்ஸும் இவர ப்ராப்பர்ட்டிஸும் டி பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். அதனால தே ஃபார்ம்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலோய்ஸ். ஓகேவா? ஸோ அலோய் ஃபார்மேஷன் இவர வேற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இனி இவரை பத்தி இம்பார்ட்டன்டான கொஞ்சம் காம்பவுண்ட்ஸை பத்தி சொல்லலாம். டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். அதுல ஒன்னாவது பொட்டாசியம் டைக்ரோமேட். என்ன பேரு? பொட்டாசியம் டைக்ரோமேட். ஃபார்முலா வந்து K2Cr2O7. K2Cr2O7. இவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணது குரோமைட் ஓர். ஃபார்முலாயும் அங்கே இருக்கு. FeCr2O4 is the formula of chromate ore. அந்த குரோமைட் ஓர்னு என்ன பண்ணிடும்? ஃபியூஸ் பண்ணிடும். யாரை சேர்த்து? சோடியம் கார்பனேட் சேர்த்து அவரை ஃபியூஸ் பண்ணிடும்னா மெல்ட் பண்ணிடும். அண்ட் ஹீட்டட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு பிரசன்ஸ்ல தான் இந்த ஃபியூசிங் எல்லாம் நடக்குது. ஸோ அப்படி நீங்க பண்ணி என்றால் they will give a yellow precipitate of sodium chromate. இதுக்கு என்ன பேரு? sodium chromate. This is not a dichromate. இதுக்கு பேரு வந்து chromate. சோடியம் குரோமேட் தான் வரும். அதுக்கு கலர் என்னது? yellow கலர்.
இதுல கொஞ்சம் ஆசிட் நீங்க ஆட் பண்ணின்றல். இந்த சோடியம் குரோமேட்ல நீங்க கொஞ்சம் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் மாதிரி ஆசிட் நீங்க ஆட் பண்ணின்றல். அது ஆரஞ்சு கிறிஸ்டல் ஆயிடும். அந்த ஆரஞ்சு கிறிஸ்டல் ஏது கிறிஸ்டல்? சோடியம் டைக்ரோமேட். என்ன பேரு? அந்த ஆரஞ்சு கலர் கிறிஸ்டலுக்கு பேர் என்னது? சோடியம் டைக்ரோமேட். டைக்ரோமேட். சோடியம் டைக்ரோமேட். இந்த சோடியம் டைக்ரோமேட் then treated with KCl பொட்டாசியம் குளோரைடு. பொட்டாசியம் குளோரைடு சேர்த்து இந்த சோடியம் டைக்ரோமேட் நீங்க ட்ரீட் பண்ணி என்றால் they will converts to பொட்டாசியம் டைக்ரோமேட். அதுக்கு என்ன கலரு? அதுக்கும் கலர் வந்து ஆரஞ்சு கலர் தான், ரைட்? இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை பத்தி தான் நம்ம இதுல இம்பார்ட்டன்டான ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்பவுண்ட் தான் இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட். ஓகேவா? இனி வந்து இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை பத்தி நமக்கு பார்க்கலாம். இவர ஸ்ட்ரக்சர் இங்க ரெண்டு ஆக்சோ ஆனியோன் ஆஃப் குரோமியம் நம்ம பார்த்தாச்சு. அதுல ஒண்ணு வந்து எல்லோ கலர்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிய குரோமேட் அயோன் தான் எல்லோ கலர். அங்க குரோமியம் இஸ் த சென்ட்ரல் ஆட்டம். 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இதே மாதிரி டெட்ராஹெட்ரலி சரவுண்டட். இதுக்கு ஸ்ட்ரக்சர் தான் குரோமேட் அயோனுக்கு ஸ்ட்ரக்சர் தான் நான் இப்ப சொல்லுது. அதுல வந்து இப்படி தான் அவர் டெட்ராஹெட்ரல் தான் 2 மைனஸ் சார்ஜ் சிஆர் சிஆர் ஓ4 2 மைனஸ். இதுக்கு பேரு தான் குரோமேட். அதுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து டெட்ராஹெட்ரல். அதே மாதிரி டைக்ரோமேட். டைக்ரோமேட்டுக்கு ஃபார்முலா வந்து சிஆர்2 ஓ7 2 மைனஸ் தான். அதுக்கு ரெண்டு குரோமேட் சேர்ந்த மாதிரி ஃபியூஸ் பண்ண மாதிரி. ஆனா ஒரு ஆக்சிஜன் கம்மி. இதுல இந்த 3 பாண்ட் சிமிலர் தான். இது 3 பாண்டும் சிமிலர். ஆனா இவர பிரிட்ஜிங் சிஆர்ஓ சிஆர் பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ். அதுல ஆங்கிள்க்கும் பாண்ட் லெங்க்த்துக்கு எல்லாமே டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் டைக்ரோமேட் அண்ட் திஸ் இஸ் குரோமேட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இவர குரோமேட் டைக்ரோமேட் பத்தி நமக்கு நெக்ஸ்ட் கொஞ்சம் குரோமேட் அண்ட் டைக்ரோமேட் ஆர் இன்டர் கன்வெர்டபிள் பேஸ்ட் ஆன் pH ஆஃப் தி சொல்யூஷன். சொல்யூஷனுக்கு pH மாறும்போது இந்த குரோமேட் வந்து டைக்ரோமேட்டும் அவரு இன்டர் கன்வெர்ட் ஆயிடும். குரோமேட் டைக்ரோமேட் ஆயிடும். டைக்ரோமேட் வந்து குரோமேட் ஆயிடும். எப்போ குரோமேட் டைக்ரோமேட் ஆயிடும், எப்போ டைக்ரோமேட் குரோமேட் ஆயிடும்னு நெக்ஸ்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு பார்க்கலாம். அசிடிக் சொல்யூஷன்ல குரோமேட் கன்வெர்ட்ஸ் டு டைக்ரோமேட் அண்ட் பேசிக் சொல்யூஷன்ல டைக்ரோமேட் கன்வெர்ட்ஸ் டு குரோமேட். இனி இவர் இம்பார்ட்டன்டான ஆக்ஷன் என்னதுன்னா they will oxidize. They are good oxidizing agent. டைக்ரோமேட் இஸ் a good oxidizing agent. யாரை எல்லாமே இவர் ஆக்சிடைஸ் பண்ணிடும். அயோடைடுனா அயோடின் அயைடு ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஒன் ஆஃப் த ஆக்சிடைசிங் ஆக்ஷன் ஆஃப் அசிடிஃபைடு டைக்ரோமேட். அசிடிஃபைடு டைக்ரோமேட்னா ஆசிட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த டைக்ரோமேட் ஆட் பண்ணி என்றால் அயோடைடு இருந்த சொல்யூஷன் அது அயோடின் ஆக்கி ஆக்சிடைஸ் பண்ணிடும். சல்ஃபைடை வந்து சல்ஃபராய் ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஃபெரஸ்னு வந்து ஃபெரிக் ஆக்கிடு Fe2+ Fe3+ ஆக்கிடும். ஸ்டானஸ் Sn2+ வந்து Sn4+ ஆயிடும். இந்த டைக்ரோமேட் அயோன் என்ன பண்ணிடும்? இவர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆகும்போது இவருக்கு ரிடக்ஷன் நடக்கும். டைக்ரோமேட் ரெடியூஸ் பண்ணி Cr3+ ஆயிடும். ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு இங்க பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த Fe2+ ரைட்? இந்த Fe2+ டைக்ரோமேட் ஆட் பண்ண போற Cr2 2 இதுதான் டைக்ரோமேட். ஓகேவா? இது வந்து நமக்கு யாரு Fe2+ இவர் எப்படி ஆக்சிடைஸ் பண்ணிடும்? Fe3+ ஆகிடும். டைக்ரோமேட்டா ரிடக்ஷன் பண்ணி அவர் Cr3+ ஆயிடும். ஓகேவா? Cr3+ ஆயிடும். இந்த ஒரு சேஞ்சில் இங்க குரோமியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6. 2 குரோமியம் இருக்கு. அப்ப இங்கேயும் 2 குரோமியம் வரும். இந்த சேஞ்சுக்காக எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வேணும்? 6 எலக்ட்ரான்ஸ் வேணும். அந்த எலக்ட்ரான்ஸ் யாருக்கு கொடுத்துடும்? இந்த சேஞ்சில் Fe2+ Fe3+ ஆகும்போது தான் எலக்ட்ரான் வருது. ஆனா ஒரு Fe2+ ஒரு Fe3+ ஆகுறதுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் வெளியில் வரும். ஆனா நமக்கு எவ்வளவு எலக்ட்ரான் வேணும்? 6 எலக்ட்ரான்ஸ் வேணும். அதுக்காக 6 Fe2+ எடுக்கணும். அந்த 6 Fe2+ கண்டிப்பா 6 Fe3+ ஆயிடும். அப்ப 6 எலக்ட்ரான்ஸும் கிடைச்சிடும். ரைட்? இது என்ன மீடியத்துல நடக்குது? ஆசிட் மீடியத்துல. அப்ப கண்டிப்பா இந்த ரியாக்ஷன்ல ரியாஜென்ட் சைடுல யாரும் வரும்? H+ வரும். இங்க பாரு, இந்த H+ யார்கிட்ட கம்பைன் பண்ண போற? இங்க பாக்கி யாரு? ஆக்சிஜன் தான். 7 ஆக்சிஜன் இருக்கு. அந்த 7 ஆக்சிஜனுக்கிட்ட H+ கம்பைன் பண்ணி என்றால் அந்த 7 ஆக்சிஜனும் H+ சேர்ந்து 7H2O ஃபார்ம் பண்ணிடும். 7H2O. இந்த 7H2O வருவதற்கு எவ்வளவு H+ வேணும்? 7H2O எவ்வளவு ஹைட்ரஜன்? 14H+. So this is a reaction. This is a example for this oxidizing action. அப்ப இங்க இருந்து 6 moles of Fe2+ 6 moles of Fe3+ ஆக்கி யாரு? 1 mole of dichromate in the presence of an acid. So this is a balanced redox equation
of that oxidation. ஓகேவா? இந்த மாதிரி இவர இம்பார்ட்டன்டான ஆக்சிடைசிங் ஆக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் தான் நம்ம இப்போ இங்கே எக்ஸாம்பிள்ல போட்டது. Fe2+ Fe3+ ஆகுது. அதே மாதிரி அயோடைடுனா அயோடினாக்கும், சல்ஃபைடுனா சல்ஃபராக்கும், ஸ்டானஸ்னா ஸ்டானிக்காக்கும், தட் மீன்ஸ் Sn2+னா Sn3+ ஆகும். இது எல்லாமே இவரோட ஆக்ஷன் தான். இவருக்கு என்ன ஆயிடும்? டைக்ரோமேட் வந்து Cr3+ ஆகி ரிடக்ஷன் நடக்கும். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டைக்ரோமேட், ஆக்சிடைசிங் ஆக்ஷன்ஸ் ஆஃப் டைக்ரோமேட். இனி வந்து இம்பார்ட்டன்டான வேற ஒரு காம்பவுண்ட், டி பிளாக் எலிமெண்ட்ல இம்பார்ட்டன்டான வேற ஒரு காம்பவுண்ட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட். யாரு? பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஃபார்முலா வந்து KMnO4. KMnO4 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது? பைரோலுசைட் ஓர்ல இருந்து தான் இவர் ப்ரிப்பேர் பண்ணுவார். எங்க? பைரோலுசைட் ஓர். பைரோலுசைட் ஓர்னா ஒன்றும் இல்லை, MnO2 மேங்கனீஸ் டை ஆக்சைடு. பைரோலுசைட் ஓர் என்ன பண்ணிடும்? ஃபியூஸ் பண்ணிடும். யாரை சேர்த்து? KOH சேர்த்து. இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இவர் 3 பேரும் சேர்த்து, இது சாரி, KOH ஆக்சிஜனும் சேர்த்து இந்த பைரோலுசைட் ஓர் நம்ம ஃபியூஸ் பண்ணிடும். அப்போ என்ன கிடைச்சிடும்? ஒரு கிரீன் கலர் கிறிஸ்டல் ஆஃப் K2MnO4. இந்த K2MnO4 என்ன பேரு? பொட்டாசியம் மேங்கனேட். திஸ் இஸ் நாட் பர்மாங்கனேட், இது வந்து மேங்கனேட். K2MnO4 பர்மாங்கனேட் ஆகும்போது என்னது? KMnO4. மேங்கனேட் ஆகுന്നത് எப்போது? K2MnO4. ரைட்? பொட்டாசியம் மேங்கனேட் தான் அவர் பேர். ரைட்? கிரீன் கிறிஸ்டல் தான், அவர் கலர் வந்து கிரீன். இட் இஸ் தென் அசிடிஃபைடு. இந்த பொட்டாசியம் மேங்கனேட் எடுத்து அதில் நீங்க கொஞ்சம் ஆசிட் ஆட் பண்ணிடும். வித் H2SO4 மாதிரி ஏதாவது ஒரு ஆசிட் நீங்க அதில் ஆட் பண்ணும்போது இட் அண்டர்கோஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் என்னதுன்னு நமக்கு தெரியும். ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல நம்ம பார்த்ததுதான். ஒரே எலமெண்ட்டுக்கு ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நடந்தென்றால் அதுக்கு பேர் தான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். ஸோ அது அங்கே நடந்து இந்த K2MnO4 வந்து KMnO4 ஆயிடும். ஸோ திஸ் இஸ் த ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஆஃப் பொட்டாசியம் பர்மாங்கனேட். இனி இவரை பத்தி நமக்கு இவரை இம்பார்ட்டன்டான கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இவர ஸ்ட்ரக்சர் இங்கே 2 ஓக்சோ ஆனியன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து மேங்கனேட் அண்ட் அனதர் ஒன் இஸ் பர்மாங்கனேட். அந்த மேங்கனேட்டுக்கு கலர் கிரீன். கிரீன் தான் இந்த கலர். எது? கிரீன் கலர். அது என்ன ஃபார்முலா? MnO4 2-. இதுக்கு பேரு தான் என்னது? பொட்டாசியம் மேங்கனேட். என்ன பேரு? பொட்டாசியம் மேங்கனேட். டெட்ராஹெட்ரல் தான். இப்படிதான் அவர் ஸ்ட்ரக்சர். இனி வந்து 2வது ஆக்சோ ஆனியன் ஆஃப் மேங்கனீஸ், அது வந்து MnO4-. ஒரு மைனஸ் தான் இவருக்கு. MnO4-. பர்மாங்கனேட்னு சொல்லணும்னா MnO4-. மேங்கனேட் ஆகும்போது MnO4-2-. கலர் வந்து பர்பிள் கலர். என்ன பேரு? என்ன கலர்? பர்பிள் கலர். டெட்ராஹெட்ரல் தான் இவரும். இங்கே மேங்கனீஸ் வந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதுல வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இவருக்கு பேரு, இதுல பொட்டாசியம் அயோன் வந்தென்றால் பொட்டாசியம் மேங்கனேட், இல்லைன்னா வெறும் மேங்கனேட். இங்க இது வந்து ஒரு பர்மாங்கனேட். இந்த அயோனுக்கு என்ன பேரு? பர்மாங்கனேட். பர்மாங்கனேட். ரைட்? MnO4-. கலர் வந்து பர்பிள். ஓகேவா? ஸோ இதுதான் இதுல 2 ஆக்சோ ஆனியன்ஸ் இந்த ப்ரிப்பரேஷன்ல நம்ம பார்த்தா 2 ஆக்சோ ஆனியன்ஸ். இவர்ல KMnO4 is also a good oxidizing agent. ஒரு acidified KMnO4, பேசிக் மீடியத்தில் KMnO4, நியூட்ரல் மீடியத்தில் KMnO4 எல்லாமே ஆக்சிடைசிங் ஆக்ஷன் காமிச்சிடும். அதில் அசிடிஃபைடு KMnO4க்கு ஆக்சிடைசிங் ஆக்ஷன். அயோடைடுன்னு அயோடின் ஆக்கிடும். முன்னாடி சொன்ன மாதிரி ஃபெரஸ்ன்னு ஃபெரிக் ஆக்கிடும். இதில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ், Fe2+ வந்து Fe3+ ஆக்கிடும். ஓகேவா? Fe2+ Fe3+, அப்போதானே அது ஆக்சிடேஷன். ஃபெரஸ் வந்து ஃபெரிக் ஆக்கிடும். ஓக்சலேட் C2O4-2- கார்பன் டை ஆக்சைடு ஆகி சேஞ்ச் பண்ணிடும். NO2- நைட்ரைட்னு சொல்லுவேன். என்னது? நைட்ரைட். அது வந்து நைட்ரேட் ஆக்கிடும். நைட்ரைட் வந்து நைட்ரேட் ஆக்கிடும். இது ஆக்சிடேஷன். சல்ஃபைட்னு சல்ஃபேட் ஆக்கிடும். இதுவும் வேற ஒரு ஆக்சிடேஷன். பெர்மாங்கனேட் அயோன் என்ன நடக்கும்? அவருக்கு ரிடக்ஷன் நடக்கும். அசிடிக் மீடியத்தில் பெர்மாங்கனேட் MnO4- வந்து Mn2+ ஆயிடும். ரைட்? ஸோ தீஸ் ஆர் த ஆக்சிடைசிங் ஆக்ஷன் ஆஃப் பெர்மாங்கனேட். ரைட்? அசிடிஃபைடு பெர்மாங்கனேட். இனி வந்து நியூட்ரல் ஆர் ஆல்கலைன் பெர்மாங்கனேட் என்ன பண்ணுவோம்னு பார்க்கலாம். பாருங்க. நியூட்ரல் ஆர் ஃபெயின்லி ஆல்கலைன்
MnO4 minus. Our oxidizing action. இங்கே I minus IO3 minus ஆக்கிடும். முன்னாடி I minus வந்து I2 ஆக்கிடும். அதுதான் முன்னாடி வந்தது. ஆனா இங்கே I minus IO3 minus ஆக்கிடும். இதுதான் ஒன்று IO3 minus அயோடேட்னு சொல்லுவேன். அதே மாதிரி Mn2 plus MnO2 ஆக்கிடும். மேங்கனஸ் அயோன்னு Mn2 plus Mn2 plus வந்து MnO2 ஆக்கிடும். மேங்கனீஸ் டயோக்சைடு ஆக்கிடும். அதே மாதிரி பெர்மாங்கனேட் அயோன் என்ன வாட் வில் ஹேப்பன், பெர்மாங்கனேட் அயோன் வந்து MnO2 மேங்கனீஸ் டயோக்சைடு ஆகி ரிடக்ஷன் நடக்கும். அதே மாதிரி இது வந்து தயோசல்ஃபேட் என்ன பேரு, S2O3 2 minus என்ன பேரு, தயோசல்ஃபேட். அந்த தயோசல்ஃபேட் வந்து சல்ஃபேட் ஆகிடும். These are the oxidizing action of permanganate in neutral or faintly alkaline medium. ஓகேவா? So these are the important actions, oxidizing actions of potassium dichromate முன்னாடியே சொன்னேன், இப்போ potassium permanganate. These are the good oxidizing agent which are important compounds of transition elements, right? இனி வந்து நம்ம இப்போ டி பிளாக் மொத்தமா முடிஞ்சிச்சு. இனி வந்து நம்ம எஃப் பிளாக்கை பத்தி இம்பார்ட்டண்டான கொஞ்சம் விஷயம் டிஸ்கஸ் பண்ணி நமக்கு இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் டோட்டல் 28 எலமெண்ட்ஸ் தான். எலமெண்ட்ஸ் இங்கே இருக்கு. எஃப் பிளாக்னு இவருக்கு பேர் வருவதுக்கு காரணம் நமக்கு தெரியும். இவர் எல்லாமே எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர்ஸ் டு எஃப் சப்ஷெல். இந்த எஃப் சப்ஷெல்க்கு என்ன சிறப்பு, இந்த எஃப் சப்ஷெல் லாஸ்ட் ஷெல்லில் எஃப் சப்ஷெல் அல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த ஷெல்லிலும் அல்ல, அதுக்கும் முன்னாடி. அப்ப லாஸ்ட் ஷெல்லுக்கு 2 ஷெல் உள்ள, அதுக்கு பேர் தான் ஆன்டி பெனல்டிமேட் ஷெல். என்ன பேரு, ஆன்டி பெனல்டிமேட் ஷெல். என்ன லாஸ்ட் ஷெல் என்றால் N-1 அதுக்குள்ள, அதுக்கு உள்ளனா N-2. ஸோ N-2 ஷெல்லில் எஃப் சப் ஷெல்லில் லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் என்டர் பண்ணி என்றால் அவருக்கு பேர் தான் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். அந்த எலமெண்ட்ஸ் இவர் தான். ஃபர்ஸ்ட் வந்து சீரியத்திலிருந்து சீரியம் இந்த எலமெண்ட்டுக்கு பேரு, அதுல இருந்து லுட்டேஷன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீரீஸ். இது லந்தானத்துக்கு அப்புறம் வந்ததுனால லாந்தனோடு சீரீஸ் இவருக்கு பேர். சிமிலர்லி நெக்ஸ்ட் சீரீஸ் வந்து ஆக்டினியம். ஆக்டினியம் எங்கே, பி பிளாக். அந்த ஆக்டினியத்துக்கும் ருதர்ஃபோர்டியத்துக்கும் இடையில இந்த ஆக்டினியம் ருதர்ஃபோர்டியம் எங்கே, டி பிளாக்ல. அந்த டி பிளாக்ல இருந்த ஆக்டினியத்துக்கும் எஃப் பிளாக்ல டி பிளாக்ல இருந்த ருதர்ஃபோர்டியத்துக்கும் இடையில நெக்ஸ்ட் 14 எலிமெண்ட்ஸ் வருது. எங்க இருந்து எங்க வரைக்கும், தோரியம் முதல்ல இந்த லாரன்ஷியம் வரைக்கும். இது யாருக்கு, 2 பேருக்கும் இடையில. இது வந்து லந்தானம். லந்தானம் எங்கே, டி பிளாக்ல. லந்தானத்துக்கும் ஹாஃப்னியத்துக்கும் இடையில தான் ஃபர்ஸ்ட் சீரீஸ். அண்ட் செகண்ட் சீரீஸ் வந்து ஆக்டினியம் ஏசி, சிம்பிள் என்னது, ஏசி. ஆக்டினியத்துக்கும் ருதர்ஃபோர்டியத்துக்கும் இடையில தான் செகண்ட். இவர் 2 பேரும் இந்த 2 சீரீஸும் டி பிளாக்ல டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு ஒரு பேரு டி பிளாக்னு இருக்கு. அந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல உள்ளே வருவதனால இந்த எஃப் பிளாக்னு இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு ஒரு பேர் இருக்கு. ஓகேவா, இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இவர வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் சீரியம் and with lutetium are called lanthanoids. First series என்ன பேரு, lanthanoids, because they are coming after lanthanum. General valence electronic configuration of that series is xenon 4f1 to 14, 5d0 to 1, 6s2, 6 last shell. அதுல s fully filled. அதுக்குள்ள ஷெல் 5d n-1. அதுல 0 இல்லனா 1. அதுக்குள்ள யாரு 4, 4f 1 முதல்ல 14 வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் ஃபீலிங் நடக்குது. ஸோ ஆன்டி பெனல்டிமேட் ஷெல்லில் எஃப் சப் ஷெல்லில் எலக்ட்ரான் ஃபீலிங் நடக்குதுனால அவர் பேர் வந்து லாந்தனோய்ட்ஸ், பிகாஸ் தே ஆர் கமிங் ஆஃப்டர் லந்தானம். ஆட்டோமிக் அண்ட் அயோனிக் ரேடியை, இவர் ஆக்டத்துக்கும் அயோனுக்கும் ரேடியஸ்ல என்ன சிறப்பு, அது எப்படி அது வேரியேஷன் நடக்குது. இன் லாந்தனோய்ட்ஸ் ஆட்டோமிக் அண்ட் அயோனிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் ரெகுலர்லி ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். லெஃப்டில் இருந்து ரைட்லேக்கு வரும்போது டிக்ரீசிங் ரெகுலர்லி டியூ டு லாந்தனோய்டு கான்ட்ராக்ஷன். இந்த லாந்தனோய்டு கான்ட்ராக்ஷன் என்னது நம்ம முன்னாடியே சொல்லிடுச்சு. This is due to the poor shielding effect of 4f electron. லாந்தனோய்டு கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு காரணம் என்னது, 4f எலக்ட்ரான்ஸ்க்கு ஷீல்டிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாயதுனால. டியூ டு லாந்தனோய்டு கான்ட்ராக்ஷன் பாருங்க, due to lanthanode contraction, these elements have similar physical properties because அவருக்கு ஒரே சைஸ், அதனால physical property almost similar இந்த லாந்தனோய்ட்ஸ்க்கு. and they occur together in nature. அவர் ஒரே ஓர்ல ஒரே இடத்துல தான் இவர் எல்லாமே பார்க்க முடியும். நமக்கு அவரை கிடைக்கதோ அதே மாதிரி தான். ஸோ தேர் ஐசோலேஷன் இஸ் டிஃபிகல்ட். எல்லாரும் ஒரே ஓர்லுக்கு இருக்கிறதுனால அவரை ஐசோலேட் பண்ணி ஒரு வேற எலிமெண்ட் ஆக்குறது ரொம்ப கஷ்டம் தான். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் அபவுட் அட்டாமிக் அண்ட் அயோனிக் ரேடியை ஆஃப் லாந்தனோய்ட்ஸ். லாந்தனோய்ட்ஸ்னா யாரு, ஃபர்ஸ்ட் சீரீஸ். ஓகேவா, ஆக்சிடேஷன் ஸ்டேட்.
லாந்தனோய்ட்ஸுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து they can show only these three oxidation states +2 +3 and +4. அதுக்கு மேலே அதுக்கு கீழே வேற ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒன்றும் யாரு காமிக்காது. ஃபர்ஸ்ட் சீரிஸ் நம்ம இப்போ சொல்றது யாரை பத்தி 4F சீரிஸை பத்தி. எஃப் பிளாக்ல ஃபர்ஸ்ட் சீரிஸை பத்தி மட்டும்தான். ரைட், அவர் பேர் என்னது லாந்தனோய்ட்ஸ் அவர் பேரு. அவருக்கு எவ்வளவு ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்க முடியும்? 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 +3 +4. இதுல ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3 மட்டும்தான். +2 +4 very rarely they can show. பாருங்க, +3 is the common oxidation state. +2 and +4 shows very rarely. அவರ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி വളരെ நமக்கு அது பிரீஃப் ஆയി சொல்லி என்றால் இப்படி வரும். லாந்தனாய்டு வந்து ஹாலஜன்ஸ் கிட்ட ரியாக்ட் பண்ணி என்றால் LnX3 மாதிரி அவர் ஹாலைட்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். அதே மாதிரி அவர் ஆக்சிஜன் கிட்ட ரியாக்ட் பண்ணி என்றால் they will form Ln2O3 டைப் ஆக்சைட்ஸ். சல்ஃபர் கிட்ட பேர்ன் பண்ணி என்றால் Ln2S3 மாதிரி சல்ஃபைட்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். நைட்ரஜன் கிட்ட ஹீட் பண்ணி என்றால் LnN நைட்ரைட்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். கார்பன் கிட்ட ஹீட் பண்ணி என்றால் இதே மாதிரி கார்பைட்ஸ் வரும். அண்ட் ஆசிட்ஸ் கிட்ட ரியாக்ட் பண்ணி என்றால் தே ஆல் லிபரேட்ஸ் ஹைட்ரஜன் கேஸ். இதே மாதிரி தான் இவர ஜெனரல் ப்ராப்பர்ட்டி. தட் மீன்ஸ் அதே மாதிரி வேற ஒரு ரியாக்ஷன் எது, வாட்டர் கிட்ட ரியாக்ட் பண்ணி என்றால் இவர் ஹைட்ரோக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். ரைட், ஸோ தீஸ் ஆர் த brief explanation about their chemical behavior. இது போதும், நமக்கு இவ்வளோ போதும். இத்தனை டீப்பா ஒண்ணுமே அவரை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஒண்ணுமே போக வேண்டாம். இந்த மாதிரி தான் இவர் எல்லாமே ரியாக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்புறம் இந்த லாந்தனோய்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இனி ஆக்டினாய்ட்ஸ். ஆக்டினாய்ட்ஸ்னா என்னது? செகண்ட் சீரிஸ். அவர் ஆக்டினியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்ததுனால அவரை வந்து ஆக்டினாய்ட்ஸ்னு சொல்லுவேன். செகண்ட் சீரிஸ் எலிமெண்ட் ஸ்டார்டிங் வித் தோரியம் எண்டிங் வித் லோரன்ஷியம். தோரியத்திலிருந்து லோரன்ஷியம் வரைக்கும் ஆர் கால்டு ஆக்டினாய்ட்ஸ். ஜெனரல் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இதுதான். இவரில் 7th ஷெல்லு தான் லாஸ்ட், பிகாஸ் தே ஆர் கம்மிங் ஃப்ரம் 7th பீரியட். ஸோ த லாஸ்ட் ஷெல் வில் பி 7. அதுக்குள்ள 6, அதுக்குள்ள 5. அங்கே தான் எலக்ட்ரான் எஃப் ஆர்பிட்டல் இங்க மீன்ஸ் என்டர் பண்ணது. அதனால இவர் வந்து 5F சீரிஸ்னு ஒரு பேர் இவருக்கு இருக்கு. லாந்தனோய்ட்ஸ்க்கு 4F சீரிஸ், இவருக்கு வந்து 5F சீரிஸ்னு ஒரு பேர் இருக்கு. அவரு தே ஆல் ஆர் ரேடியோ ஆக்டிவ். இந்த எலிமெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு சிறப்பு இதுதான். அவர் எல்லாரும் ரேடியோ ஆக்டிவிட்டி காமிச்சிடும். சம் கைண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் அவரு வெளியில் விடும். யுரேனியம் ஒரு எலிமெண்ட் இருக்கு. அந்த எலிமெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரும் மேன்மேட் ஆயிருந்தது முன்னாடி. இப்போ அதுல லுட்டேஷன் மீன்ஸ் புளூட்டோனியம் வரைக்கும், யுரேனியம், நெப்டியூனியம், புளூட்டோனியம் அது வரைக்கும் எர்த்தில் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் மேன்மேட் எலிமெண்ட்ஸ். அப்போ முன்னாடி யுரேனியத்திலிருந்து எல்லாரும் மேன்மேட் ஆயதுனால யுரேனியத்துக்கு அப்புறம் இந்த எலிமெண்ட் எல்லாரையுமே டிரான்ஸ் யுரேனியம் சீரீஸ்னு சொல்லுவேன். ரைட், இவர் ஆட்டோமிக் அண்ட் அயோனிக் ரேடியே முன்னாடி சொன்ன அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் சைஸ் டிக்ரீசஸ். அந்த சைஸ் டிக்ரீஸுக்கு காரணம் என்னது? ஆக்டினோய்டு கான்ட்ராக்ஷன். லாந்தனோய்டு கான்ட்ராக்ஷன் மாதிரி இங்க எது இருக்கு? ஆக்டினோய்டு கான்ட்ராக்ஷன் ஒரு டேர்ம் இங்க இருக்கு. ஆக்டினோய்டு கான்ட்ராக்ஷன் லாந்தனோய்டு கான்ட்ராக்ஷன் ஆல்மோஸ்ட் சிமிலர். சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. வை? லாந்தனோய்டு கான்ட்ராக்ஷன் காரணம் வீக் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 4F ஆர்பிட்டல் ஆனென்றால் இங்கே வீக் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 5F எலக்ட்ரான்ஸ். 5F எலக்ட்ரான்ஸ் இதே மாதிரி ஷீல்டிங் எஃபெக்ட் கம்மி தான். அதனால இவர் சைஸ் கம்மி ஆயிட்டே இருக்கும். அந்த ஃபினோமினன் பேர் தான் ஏதோ ஆக்டினோய்டு கான்ட்ராக்ஷன். ரைட், இனி இவரை பத்தி இம்பார்ட்டன்டான விஷயம் நமக்கு இவ்வளவு சொல்லலாம். ஆக்சிடேஷன் ஸ்டேட், காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இவருக்கும் +3 தான். ஆனாலும் இவருக்கு அதுக்கு மேலே வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் காமிக்க முடியும். லாந்தனோய்டு மாதிரி இல்லை. லாந்தனோய்டு ஒன்லி 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் தான் காமிக்க முடியும், +2 +3 அண்ட் +4. ஆனா ஆக்டினோய்டு அப்படி இல்லை. +3 தான் அவரை ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆனா அதுக்கு மேலே அவருக்கு வேற ஆக்சிடேஷன் ஸ்டேட், வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்க முடியும். இனி இந்த லாந்தனோய்ட்ஸ் ஆக்டினோய்ட்ஸ் நமக்கு கம்பேர் பண்ணலாம். இவரை எப்படின்னு கம்பேர் பண்ணலாம்? எல்லாருக்கும் லாந்தனோய்டு ஆனென்றாலும் ஆக்டினோய்டு ஆனென்றாலும் இவரை ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 தான். ஆனா ஆக்டினோய்ட்ஸ் கேன் ஷோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், லாந்தனோய்ட்ஸ் only 2 other oxidation state. ரைட், அதுதான் இவரில் ஒரு கம்பேரிசன். இனி வந்து நீங்க பாரு, லாந்தனோய்டு ஷோஸ் லாந்தனோய்டு கான்ட்ராக்ஷன், அதே மாதிரி ஆக்டினோய்டு ஷோஸ் ஆக்டினோய்டு கான்ட்ராக்ஷன். ஓகேவா? ரெண்டும் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. லெஃப்ட் டு ரைட் வரும்போது சைஸ் டிக்ரீஸ் பண்ணதுக்கு தான் இந்த லாந்தனோய்டு ஆக்டினோய்டு கான்ட்ராக்ஷன் சொல்லுவேன். அது இவரில் ஒரு சிமிலாரிட்டி தான். ஆக்டினோய்ட்ஸ் ஆல் ஆர் ரேடியோ ஆக்டிவ். எல்லாரும் ரேடியோ ஆக்டிவ் தான் ஆக்டினோய்டுல. பட் லாந்தனோய்ட்ஸ்ல ஒன்லி ப்ரொமீத்தியம் இப்படி ஒரு எலிமெண்ட் இருக்கு, அவர் மட்டும் தான் ரேடியோ ஆக்டிவ். பாக்கி யாருமே
ലാൻഥനോയിഡിൽ റേഡിയോ ആക്റ്റീവ് അല്ല റൈറ്റ് ഇത് തന്നെ ഇവരെ സിമിലാരിറ്റി ஓகேவா ஸோ இப்போ நம்ம டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் விஷயம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு டி அண்ட் எஃப் பிளாக்ல இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுல ஒரு ஒன் ஷோட்டுக்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ரைட் இதை இந்த வீடியோ நீங்க நல்லா பார்த்து இதுல ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தென்றால் கீழே கமெண்ட் போட்டு வி வில் சர்ச் உங்களை கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடும் அதுல எக்ஸ்பிளனேஷனும் எல்லாமே நம்ம கொடுத்துடும் ரைட் தேங்க்யூ